गिरिवरदा गोपीजन वल्लभा गिरिवरधारी यशोदानंदन ब्रज जनरंजन यशोदानंदन ब्रज जनरंजन यमुना तीरा वनचार यमुना तीरा वनचार जय राधा माधवा कुंज बिहारी राधा माधवा कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे राम राम हरे हरे जय राधा माधव जय राधा माधव जय राधा माधव जय राधा माधव जय राधे जय राधे श्री राधे जय राधे जय राधे श्री राधे जय राधे जय राधे श्री राधे प्रभुपाद जय प्रभु नित्य गौर हरि बोल नित्य गौर हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा स्टार्ट பண்ணலாங்களா हरे कृष्ण प्रभुजी பண்ணலாங்க प्रभुजी பண்ணலாம் பிரபுஜி. எல்லாருக்கும் வரவேற்புகள். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பரிஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி விகாச சுவாமி தினாமணி நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பரிஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वाशादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पति गोपेश गोपिका कांद राधा कांद नमस्ते. ஓகே, பக்தர்கள் அனைவருக்கும் வரவேற்புகள். நேற்றைய தினம் நம்ம ராதாஷ்டமியை முன்னிட்டு குரல் கொஞ்சம் சரியில்லை, எல்லாரும் தவற எடுத்துக்கிடாதீங்க. அப்போ நேற்றைய தினம் ராதாஷ்டமியை முன்னிட்டு நாம ஸ்ரீமதி ராதா ராணியுடைய
அவர்களுடைய தெய்வீக குணங்களை நாம வந்து அனுபவிச்சுக்கிட்டு வரோம். அப்போ கிருஷ்ணருக்கு 64 குணங்கள் முழுமையாக இருக்கின்றத வந்து நம்ம நேத்து வகுப்புல நம்ம வந்து பார்த்தோம். அந்த குணங்கள்ல அதே கிருஷ்ணருடைய அதே ஆன்மீக குணங்கள்ல ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து 25 குணங்கள் இருக்கிறதா ஸ்ரீல ரூப கோஸ்வாமியுடைய உஜ்வல நீலாமணி அப்படின்னக்கூடிய ராதா பிரகரண நூல்ல வந்து ஆஹ் ரூப கோஸ்வாமியுடைய கிரந்தத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை சைதன்ய சரிதாமிரத்துல வந்து கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி மர்த்திய லீலையில அத்தியாயம் வந்து 23ல 87ல இருந்து 91 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்ரீமதி ராதாராணியுடைய குணங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்லோகங்கள்ல வந்து அவர் வந்து விவரிச்சிருக்கிறார் அப்படின்றத நேற்றைய வகுப்பு வரைக்கும் நாம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நேற்றைய வகுப்புல நாம வந்து 8 குணங்களை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான குணங்கள். அந்த குணங்கள்லாம் டக்கு டக்குன்னு நம்ம வந்து முடிந்தாலும் இன்னைக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ளலாம். அப்படி என்னென்ன குணங்களை நேற்றைய வகுப்புல பார்த்தோம்? பொதுவா வகுப்பு நாம கொடுக்கிறோம் அப்படின்னாலே இந்த முறை எல்லா எல்லா வைஷ்ணவர்களாலையும் சரி, பண்டிதர்களாலையும் சரி, இந்த இந்த முறை வந்து பின்பற்றப்படுறது. என்ன முறை அப்படின்னா, நேற்றைய வகுப்புல இல்ல நேற்று இல்லைன்னா அதற்கு முதல் நான்கு வகுப்புல கடைசியாக நான் கொடுத்த வகுப்புல அந்த வகுப்பை பற்றின ஒரு அறிமுகத்தை வந்து நாம கண்டிப்பா பேசிட்டு தான் இன்றைய வகுப்பை வந்து தொடங்கணும்ன்றது வந்து ஒரு உபன்யாசத்துடைய நியம கிரமமா வந்து இருக்கின்றது. அதன் அடிப்படையில நாம பார்க்கக்குள்ள நேற்றைய வகுப்புல நாம வந்து 8 விதமான குணங்களை வந்து ராதையுடைய குணங்களை வந்து நம்ம பார்த்தோம். அதுல முதன்மையான குணம் மதுரா, இனிமை வாய்ந்தவள், மதுரா இனிமை வாய்ந்தவள், மிக மிக இனிமை வாய்ந்தவள் ஸ்ரீமதி ராதாராணி. இரண்டாவது குணமாக நித்திய கிஷோரி நவவயகா, அவள் மிக மிக நித்தியமாவே ஸ்ரீமதி ராதை வந்து இளமையோட இருக்கக்கூடியவள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூன்றாவது குணமாக சல அபங்ககா, எப்பொழுதுமே அவருடைய கண்கள் கிருஷ்ணரை தவிர பகவானை தவிர வேறொன்று பார்க்க விரும்பாதவர். நான்காவது குணம் உஜ்வல ஸ்மிதக, ரேடியன்ட் ஸ்மைல், மிக மிக இனிமையாக முறையில் புன்னகை பூக்கக்கூடிய நபர். ஐந்தாவது குணமாக சாரு சௌபாக்கிய ரேகாபியா, 19 மங்கள சின்னங்களை தன்னுடைய பாதத்துல வந்து வைத்திருக்கக்கூடிய மிக மிக மங்களகரமான ஒரு நபர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆறாவது குணமாக கந்த உன்மதித்த மாதவக, அவருடைய உடல்ல இருந்து மிக மிக ரொம்ப இந்த உலகத்துல ஏன் வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெண்கள் உடல்ல கூட வராத அளவிற்கு ராதையுடைய உடல்ல இருந்து மட்டும் வரக்கூடிய அளவிற்கு ஒரு மிக கிருஷ்ணரையே அந்த நறுமணம் வந்து எப்படி மயக்குகின்றது அப்படின்னக்கூடிய குணத்தை வந்து நம்ம ஆறாவது குணமாக கண்ட உன்மதித்த மாதவக. ஏழாவது குணம் சங்கீத பிரச்சார அபிக்னகா, சங்கீதத்துல எல்லா ராகத்தையுமே கற்று தேர்ந்தவள். நடனத்திலையும் சரி, சங்கீதத்திலையும் சரி, இசைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே ஸ்ரீமதி ராதை வந்து அந்த குணத்தை முழுமையாக விருத்தி செய்திருக்கின்றாள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம். எட்டாவது குணம் பிளீசிங் வேர்ட்ஸ், ரம்மிய வாக்கு. எட்டாவது குணம் எல்லோரையுமே கிருஷ்ணர், குறிப்பா இந்த குணத்தை வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணர் எவ்வளவு சில நேரங்கள்ல பக்தர்கள் மேல வந்து அளவுக்கு அதிகமான முறையில சீற்றமுடைய நபராக இருந்தாலும் அந்த சீற்றத்தையே தணிக்கக்கூடிய அளவிற்கு ஸ்ரீமதி ராதை வந்து அமைதியான வார்த்தைகளை பேசி சமாளிக்கக்கூடிய நபர் அப்படின்றத வரைக்கும் நேற்றைய வகுப்புல வந்து நாம வந்து பார்த்தோம். இன்றைய வகுப்புல 9வது குணமாக இங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நறும பண்டிதக. நறும பண்டிதக எழுதிக்கிறது தான் எழுதிக்கோங்க. நறும பண்டிதக. நறும பண்டிதக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த இடத்தில் குறிப்பா நர்ம அப்படின்னா பண்டித அப்படின்னா தேர்ந்தவர்னு அர்த்தம். எதுல தேர்ந்தவர் அப்படின்னா நர்ம அப்படின்னா நகைச்சுவை வார்த்தைகள்ல பேசுறதுல வந்து கை தேர்ந்தவள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அப்ப எந்த இடத்துல என்ன பேச வேண்டும் அப்படின்னு கூடிய விஷயத்தை வந்து நன்கு அறிந்தவர் வந்து ராதை. அப்போ இதற்கு நம்ம சில உதாரணங்கள் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் இந்த குணத்திற்கு. அப்படி என்ன உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா பக்தர்கள்லாம் வந்து எப்படி இருக்கணும், எப்பயுமே வந்து ஒரு அதுக்காக ரொம்ப நகைச்சுவை உணர்வை ரொம்ப வெளிப்படுத்தக்கூடாது.
பொதுவா பக்தர்கள் அப்படின்னாலே முதல் குணமா இங்க ராதையுடைய முதல் குணமா நம்ம பார்த்தோம். அதி மதுரா, மிக மிக இனிமையானவள். அவர்களுடைய தோற்றத்திலையும் சரி, அவர்களுடைய கருணை பார்வையிலையும் சரி, அவர்களுடைய புன்னகையிலையும் சரி, அவர்களுடைய இனிமையான பேச்சுகள்லையும் சரி, எல்லா விதத்திலையுமே ராதை இனிமையானவர். ராதை மட்டும் இல்ல, எல்லா பக்தர்களுமே, குறிப்பாக வைஷ்ணவர்கள் அனைவருமே, தூய பக்தர்கள் அனைவருமே இந்த குணத்தை ஓரளவிற்கு விருத்தி செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த குணத்தை முழுமையான முறையில விருத்தி செய்திருக்கக்கூடிய நபர் ஸ்ரீமதி ராதை என்றதை நம்ம பார்த்தோம். அப்போ நர்ம பண்டிதக பக்தர்களுக்கு ஒரு குணம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த குணம் ஒரு குணமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது. அப்படி என்னவா குணமா ஏற்றுக்கொள்ளப்படுறது அப்படின்னா, நகைச்சுவை உணர்வு நம்ம பக்தர்கள்ட்ட இருக்கணும். தன்னுடைய சக பக்தர்கள்ட்ட நாம குரோதம் உடைய நபராகவோ அல்லது பாம்பை போல சீற்றமுடைய நபராகவோ நாம இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம அப்படி இருந்தாலும் அந்த குணத்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டக்கூடாது. ஏதோ ஒரு அறியாமையின் காரணத்தால, தாமச குணத்தின் தாக்கத்தால நாம சில நேரங்கள்ல பக்தர்கள்ட்ட நாம பழகக்கூடிய விதம் சீற்றமுடைய நபராக நாம இருந்தாலும் அந்த குணத்தை நம்ம எப்பொழுதுமே நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அந்த குணத்தை வெளிப்படுத்தக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா, கோபிகா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, பாப்பா, ஹரே கிருஷ்ணா. தம்பி அமைதியா இருக்க சொல்லு. இல்ல, தம்பியை பேச வேணாம்னு சொல்லு. அவன் அமைதியா உட்கார. அவனுக்கு ஸ்டாண்டிங் மைக் எடுத்து கொடுப்போம். கத்திக்கிட்டு இருக்கான் லெவல். ஓகே, இல்லைன்னா அவன் அந்த ரூம்ல அவனுக்கு விளையாட்டு பொருள் கொடுத்துரு. அப்போ பக்தர்கள்ட்ட இந்த குணம் பொதுவா சாதக பக்தர்கள், தூய பக்தர்களாக மாறாத பட்சத்துல அவங்க பல நேரங்களில் தமோ குணத்துடைய தாக்கத்தால, அறியாமை குணத்துடைய தாக்கத்தால என்ன குணத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, சக பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்னை விட அழகிலேயோ அல்லது பேச்சு திறமையிலேயோ செல்வத்திலேயோ அல்லது ஆன்மீக செல்வத்திலேயோ ஆன்மீக முன்னேற்றத்திலேயோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த நிலையை பார்த்து பக்தி பாதையில நமக்கு என்ன வரும் அப்படின்னா, பொறாமையானது வெளிப்படும். அப்போ அந்த பொறாமை குணத்துடைய தாக்கத்தால நாம பொதுவா ஒருத்தர் இன்னொரு கருமிகள் பொறாமைப்படுறதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவர்கள் கருமிகள். அவர்களுக்கு எந்த விதமான குணங்கள் கிடையாது, ஞானம் கிடையாது, பக்தி கிடையாது, சாஸ்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு புத்தி கூர்மை இல்லை. மனதும் ஃபுல்லாவே அழுக்காறுகள் நிறைந்த கருமிகள். அவர்கள் இந்த துஷ்ட குணத்தை வெளிப்படுத்தக்குள்ள அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் அவனுக்கு பெயர் கருமி. ஆனா நம்ம பக்தி பாதையில் வந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற சாதக பக்தர்கள் நம்மளுக்கும் நம்மளை அறியாமலே பல நேரங்கள்ல நம்முடைய சக பக்தைகள்கிட்டயோ நம்ம சீற்ற குணத்தை வெளிப்படுத்தினாலும் அதை அது ஒரு குணமாவே நம்ம வச்சிருக்க கூடாது. எப்பொழுதுமே நம்ம அந்த குணத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த துஷ்ட குணத்தை நம்ம எப்பொழுதுமே தன்னிடம் தன் வசம் வைத்திருக்க கூடாது. அதை சில நேரத்துல நம்ம வெளிக்கடத்தினாலும் பல நேரங்கள்ல நம்முடைய சக பக்தைகள்கிட்ட நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிக மிக நகைச்சுவை உணர்வோட, ஒரு அன்பான முறையில பக்தர்கள் அப்படின்னு கூடிய அந்த உணர்வோட நம்ம கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்றத நம்ம இந்த குணத்திலிருந்து நாம தெரிந்து கொள்றோம். அப்போ இந்த குணம் பக்தி வாழ்க்கைக்கு பிரேமையுடைய பிரேம தளத்துல நம்ம எதிர்காலத்துல நம்முடைய குறிக்கோள் இஸ்கானுடைய ஹரே கிருஷ்ணா இந்த கௌடிய சம்பிரதாயத்துடைய இயக்கத்துடைய குறிக்கோள், இந்த சம்பிரதாயத்துடைய குறிக்கோள் மற்ற சம்பிரதாயங்களை போல என்னது கிடையாது அப்படின்னா, மோட்சத்தை அடையிறதுலாம் முக்தி அடையிறதுலாம் நோக்கமே கிடையாது. அதெல்லாம் ஒரு சாதாரணமா அடையிறது. கருமியல் தளத்துல இருந்து பார்க்கக்குள்ளதான் மோட்சம் முக்தி ரொம்ப அது ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கின்றது. ஆனா பக்தி பாதையில ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய இந்த சம்பிரதாயத்துல நாம எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ அதிர்ஷ்டவசத்துல சைதன்ய மகாபிரபுடைய பிரபுபாருடைய கருணையால, ரூபகோஸ்வாமியுடைய கருணையால எப்படியோ நம்ம இந்த இஸ்கானுடைய உள்ளுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இதுக்கு உள்ளுக்கு வந்ததே பெரு அதிர்ஷ்டம் சொல்லப்படுது. அதான் சொல்லப்படும். இந்த ஸ்லோகம் சைதன்ய சரிதாமத்துல இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, பிரம்மாண்டே பிரமதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதை பாய பக்தி லதா பீஜகா. இந்த ஸ்லோகம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே மனப்பாடம் செய்யப்பட வேண்டிய ஸ்லோகம். அது பிரபு உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்ப சொல்றேன். அப்போ பிரம்மாண்டே பிரமதி கோண பாக்கியவான் ஜீவ, இந்த உலகத்துல இந்த பிரம்மாண்டத்துல கோண பாக்கியவான், யார் ஒருவன் பாக்கியம் உடைந்த ஜீவராசியோ அந்த ஜீவன் குருவுடைய கருணையையும் கிருஷ்ணருடைய கருணையையும்
கருணையால என்ன பெறுகின்றான் அப்படின்னா பக்தி லத பீஜக, பக்தியுடைய பீஜ அப்படின்னா விதைன்னு அர்த்தம். பக்தி லத, அந்த லத அப்படின்னா கொடின்னு அர்த்தம். பக்தியுடைய விதையை வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா பெற்று, அவன் வந்து அந்த விதையை தன்னுடைய இதயத்துல வந்து ஊன்றி சாதனா பக்தி அப்படின்னு கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து அந்த விதை மேல விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடியை வந்து கொடியாக வளர்த்து, அந்த கொடி கடைசியில் இந்த படைப்பை விட்டே வெளியில் சென்று வைகுண்டத்தெல்லாம் தாண்டி கோலோக விருந்தாவனத்துல போயிட்டு அங்க தமால மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணருடைய திருப்பாதத்துல போய் இந்த கொடி வந்து தன்னுடைய முடிவை வந்து பெறுகின்றது அப்படின்றத நாம வந்து பார்க்கிறோம். அப்போ நம்முடைய குறிக்கோள் வந்து ஒரு அளவிற்கு மேல மோட்சம் அடைகிறதோ முக்தி அடைகிறதோ எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா மோட்சம் முக்தி வந்து 4 ஒழுக்க விதிகளை கடைபிடித்து இஸ்கானுடைய நியமங்களை வந்து ஓரளவுக்கு பின்பற்றி பாகவதத்தை தினசரம் அத்தியானம் செய்து பக்தர்கள்ட்ட அபச்சாரப்படாம இருந்தாலே நீ மோட்சத்தை அடைஞ்சிடலாம். நல்லா கேட்டுக்கங்க. பக்தர்கள்ட்ட அபச்சாரப்படாம இருந்தாலே சாதாரணமான முறையில இந்த பிரிவிலேயே எல்லா கர்மங்களையும் கர்ம வாசனைகளையும் ஒழித்து விட்டு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால வந்து இந்த பிறவியிலேயே நம்மளால மோட்சத்தை வந்து அடைய முடியும். அது ஒரு சாத்தியமான ஒன்றே. நமக்கு ஏன் மோட்சம் முக்தி எல்லாம் பெருசா தெரியுது அப்படின்னா அதற்கு காரணம் போதுமான அளவிற்கு பக்தி ஞானம் இல்லாத காரணத்தாலதான். அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் பிரேமைன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றதே, அந்த ஒரு செல்வம் தனம் இருக்குன்றதே வந்து நமக்கு இன்னும் தெரியல. இஸ்கான் பக்தர்களுக்கு தெரியல. அதனாலதான் நரோத்தமதாஸ் தாகூர் வந்து பாடியிருக்கிறார் இந்த பாடலை. கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த ஸ்லோகத்தை அடியன் உபன்யாசத்துல அடிக்கடி மேற்கோள் காடு. ஏன்னா இதை ஞாபகப்படுத்தி ஆகணும் பக்தர்களுக்கு. கோலோகேர பிரேமதனம் ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வைகுண்டம்லாம் கிடையாது, அதற்கு மேல இருக்கக்கூடிய கோலோக தாமத்திலிருந்து கிருஷ்ண லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றது. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரமானது ஒரு ஜீவனுக்கு வந்து பிரேமதனத்தை வழங்கும் அப்படின்னு கூடிய விஷயத்த வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ கடைசியில மோட்சம் முக்தி இது எல்லாமே வந்து சாதாரணமாவே அடையப்படக்கூடிய ஒன்று. அதுக்கு நம்ம பெருசாலாம் பிரயத்தனப்படுத்தல. ஒரே ஒரு பிரயத்தனம் தான் படணும். என்னது அப்படின்னா ஒழுக்க விதிகளை கடுமையா பின்பற்றணும். பின்பற்றி விட்டு ஆச்சார அனுஷ்டானங்களை ஓரளவுக்கு பின்பற்ற வேண்டும். முக்கியமா என்ன பின்பற்றணும் அப்படின்னா மோட்ச முக்தி அடைகிறதுக்கு சக பக்தர்கள்ட்ட அபச்சாரப்படாம இருந்தாலே உன்னுடைய கர்மங்கள் தன்னால இந்த அபச்சாரப்படாம நீ இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபிச்சு பக்தர்கள்ட்ட அன்பான முறையில இனிமையான முறையில நீ பழகக்குள்ள கண்டிப்பா உன்னை பகவான் வந்து மோட்சத்தை வந்து இந்த பிறவிலையோ இல்ல ஒரு இறப்பு 2-3 பிறவிகள்லயோ உனக்கு வந்து நல்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுத்துருவார். ஆனா பிரேமையை அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டார். அப்ப பிரேமையை அடையணும் அப்படின்னா இன்னும் நீ அதிகமான குணங்களை வளர்க்க வேண்டும். இப்ப நம்ம இந்த உபன்யாசமே அடியன் எதற்காக கொடுக்கிறோம் அப்படின்னா கடைசியில மோட்சம் அடைகிறதுக்கு முக்தி அடைகிறதுக்கு பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களே போதுமானது. அதற்கு மேல நீங்க பெருசா ராமாயணம், பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவானுடைய மற்ற நாமங்கள் இதுவே போதுமானது. எதற்காக நம்ம வளைச்சு ராதையுடைய குணங்கள், கோபியர்களுடைய குணங்கள், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இந்த சாஸ்திரங்கள்லாம் நாம இந்த அளவுக்கு தீவிரமா தீயா கற்றுக்கொள்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் மோட்சத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு பிரேம தனம் அப்படின்னா என் 5வது புருஷார்த்தமாக என்ன இருக்கின்றது அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அந்த மோட்சத்தை விட 4வது புருஷார்த்தம் தான் இறுதியான புருஷார்த்தம் இந்த உலகத்தின் படி. ஆனா கௌடிய சம்பிரதாயம் எதனால மற்ற 4 சம்பிரதாயத்தை விட இது 5வது சம்பிரதாயமான இந்த கௌடிய சம்பிரதாயம் மிக மிக உயர்ந்தது என்றால் கண்டிப்பா நம்ம இஸ்கான் பக்தர்கள் வெறும் ஏக்கமா இதை புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்கானை வந்து வெறும் ஒரு ஏக்கமா புரிந்து கொள்ளக்கூடிய நபர் வந்து ஒரு அளவிற்கு மேல இதை ஏக்கம் இதே 100ல 1 101 அவ்வளவுதான். இதை ஒரு சம்பிரதாயமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்கான் கடைசியில பார்க்கக்குள்ள ஒரு சம்பிரதாயம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து கௌடிய சம்பிரதாயத்தை தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து கௌடிய மடமாக ஸ்தாபிதம் செய்தார். பிற்காலத்துல ஸ்ரீல பிரபுபாதர் கௌடிய மடத்திலிருந்து வெளியில வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமாக இஸ்கானாக இதை வந்து விரிவங்கம் படுத்தினார் மேற்கொண்டு. கடைசியில இதை நம்ம வந்து இஸ்கான் சொல்லிட்டு நம்ம மேலோட்டமா சொன்னாலும் ஆழமான முறையில் பார்க்க இது வந்து கௌடிய சம்பிரதாயம். அப்ப இந்த கௌடிய சம்பிரதாயத்துக்கே உண்டான ஒரு புருஷார்த்தம் என்னது அப்படின்னா மற்ற சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் கிடையாது. மற்ற சம்பிரதாயங்களுக்கு வந்து இறுதியான குறிக்கோள் என்ன அப்படின்னா கண்டிப்பா மோட்சம் முக்தி தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து நோ சப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஆனா கௌடிய வைஷ்ணவர்களான நாம எல்லோருக்குமே
மோட்சத்தை வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா பிரேமையை வந்து அடைய முடியாது. முக்தியோ மோட்சத்தையோ அல்லது வந்து பலன் நோக்கு செயல்களை விருப்பப்படக்கூடிய நபர்களோ, கர்மகாண்டத்தை விருப்பப்படக்கூடிய கர்மகாண்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களோ, அல்லது ஞான காண்டத்தை விருப்பப்படக்கூடிய நபர்களோ, அல்லது வந்து சாதாரண லௌகிக செயல்களை விருப்பப்படக்கூடிய நபர்களையோ, சொர்க்கலோகத்துல போயிட்டு இன்பத்தை அனுபவிக்கணும் விருப்பப்படக்கூடிய நபர்களையோ கண்டிப்பா வந்து கோலோக பிருந்தாவனத்தை அடையவே முடியாது. கடைசியில பார்க்கக்குள்ள கோலோக பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக கோலோகேர பிரேமதனம் ஹரிநாம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பிரேமையை வந்து உங்களுக்கு எதிர்காலத்துல நல்க போகின்றது. அதுதான் இறுதியான நோக்கம். எனிவே இந்த மேல இந்த சப்ஜெக்ட பேச வேண்டாம். அப்போ கோலோக பிருந்தாவனத்திற்கு போகணும் அப்படின்னா வைகுண்டத்துக்கு போகணும்னா என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு எளிமையான முறையில 2 வரியில சொல்லியாச்சு. அபச்சாரப்படாம இருந்தாலே 4 ஒழுக்க விதிகளை கடைபிடித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பகவானுடைய மத்த நாமங்களை ஜெபிச்சு பக்தர்கள்ட்ட இனிமையான முறையில அன்பு பரிமாற்றம் செய்தாலே இந்த பிரிவிலேயோ இல்லது ஓரிரு பிரிவுகளிலேயோ நம்ம வந்து வைகுண்டத்தை அடைய முடியும். ஆனா கோலோக பிருந்தாவனத்தை அடைய வேண்டும் என்றால் இங்க ராதை கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணங்களை எல்லாமே நம்ம ஓரளவிற்காவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குணங்கள் ராதை கிட்ட முழுமையா இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மத்த பக்தர்கள்ட்ட இதுல இருக்கக்கூடிய இந்த குணத்தை ஓரளவிற்கு விருத்தி செய்திருக்கின்றார்கள். ராதை அளவுக்கு முழுமையான முறையில் விருத்தி செய்யவே முடியாது. அப்போ இந்த குணமும் நறும பண்டிதக எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர், நகைச்சுவை உணர்வோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய நபர் அப்படின்றதுதான் இந்த 9வது குணம். அப்போ கண்டிப்பா இஸ்கான்ல நாம வந்து பொதுவா இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த கருத்துக்கள்லாம் மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்போ மோட்சம் அடைவோம், பிரேமை அடைவோம், முக்தியை அடைவோம் அப்படின்னா அதுக்கு ஒரே பதில். திருக்குறள் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வேத அத்தியாயனம் பண்ணியிருக்கணுமா, இல்ல யாக சடங்குகளை பண்ணியிருக்கணுமா, அல்லது வந்து பெரிய 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 பணக்காரனாக செல்வந்தனாக இருக்க வேண்டுமா, இல்ல உயர்ந்த ஜாதி பிராமணனாக இருக்க வேண்டுமா, இல்ல வர்ணாசிரம கொள்கையை நம்ம கடுமையாக பின்பற்றி இருக்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சக பக்தர்கள்ட்ட நாம எந்த அளவிற்கு பக்தர்களுடைய சங்கத்துல ஒவ்வொரு பக்தர்கள்ட்ட நாம வந்து அவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய விதம், அவர்களிடம் நாம வந்து எந்த விதத்துல நாம வந்து அன்பை பரிமாறி கொள்கின்றோம், எந்த அளவிற்கு நாம அவர்கள்கிட்ட வந்து நம்ம பணிவு மனப்பான்மை எடுத்து உரைக்கின்றோம், நம்ம வெளிப்படுத்துகின்றோம், அதை பொறுத்துதான் நமக்கு வந்து இந்த உயர்ந்த புருஷார்த்தங்கள் வந்து நமக்கு அடையப்படுறோம். கடைசியில ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, அந்த மேல இருக்கக்கூடிய வைகுண்ட லோகங்கள் ஆன்மீக உலகத்துக்கு நாம் ஏற்றம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்க நித்திய சூரிகள், நித்திய சகாக்கள் ஒவ்வொரு லோகத்திலையும் வைகுண்டத்திலேயே பல பிரிவுகள் வந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோகத்திலையுமே வைகுண்ட லோகத்துல நித்திய சூரிகள் வந்து இருக்கின்றார்கள். அந்த நித்திய சூரிகளுக்கு மத்தியில் நம்மை போன்ற சாதக சூரிகள், நம்ம வந்து சாதனை செய்து நம்முடைய கடமைகளை செய்து நாம் தூய்மையடைந்து மேல போகக்கூடிய நபர்கள், நம்ம வந்து சாதன சூரிகள். மேலேயே எப்பொழுதுமே பகவான் கூடவே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நபர்கள் நித்திய சூரிகள். அவரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத நபர்கள் நித்திய சூரிகள். அவதாரம் எடுக்கக்குள்ளவும் பகவான் கூடவே வருவாங்க, பகவான் கூடவே போயிடுவாங்க. அவர்களை தான் நித்திய சூரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நித்திய சூரிகளுக்கு மத்தியில் நீ போய் நாம எல்லோரும் சென்று அங்க கோலோக பிருந்தாவனத்திலேயோ அல்லது வந்து வைகுண்ட லோகத்திலேயோ நம்ம வசிக்கணும் அப்படின்னா எவ்வளவு தகுதிகளை வந்து நாம வந்து வளர்த்திருக்கணும்ன்றத வந்து நீங்க யோசித்து வந்து கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த உலகத்திலேயே நம்ம வந்து சில உயர்ந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, உயர்ந்த ஒரு சங்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இப்ப எஸ்ஐடிசி மீட்டிங் எல்லாம் நடக்குது இஸ்கான்ல, ஜிபிசி மீட்டிங் எல்லாம் நடக்குது. அல்லது வந்து பெரிய பெரிய பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் வந்து கூட்டம் போடுறாங்க. பெரிய பெரிய சாதுக்கள் வந்து இப்ப 6 கோஸ்வாமிகள் விருந்தாவனத்துல பெரிய பெரிய பாகவத விசாரங்கள் எல்லாம் வந்து விசாரம் பண்ணாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா உள்ளார நம்மள சேர்க்க போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க போய் உள்ளார பிரவேசம் பண்ணக்கூடிய அளவிற்கு நமக்கு அடிப்படையான தகுதிகள் கண்டிப்பாக தேவை. அதை போலதான் வைகுண்ட லோகமோ அல்லது கோலோக பிருந்தாவனமோ கண்டிப்பாக நாம ஏற்றம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த கல்யாண குணங்கள். அதனாலதான் காலையில வந்து நம்ம பாடுறோம், சம்சார தாவா நலலீட லோகா திராணாய காருண்ய கன கணத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவசிய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். கல்யாண குணத்தை வந்து விருத்தி செய்திருக்கக்கூடிய என்னுடைய ஆச்சாரியனான ஆன்மீக குருவான என்னுடைய ஆச்சாரியனுக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில வந்து பாடுறோம். எல்லா குணங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த குணங்களை வந்து கல்யாண குணங்கள், மங்களகரமான குணங்கள் சொல்லப்படுது. அப்போ
இப்போ உங்களுக்கு ஓரளவிற்கு சொல்லியாச்சு. வைகுண்டம் போகணும் அப்படின்னா என்னென்ன குணத்தை வளர்த்தா போதும். ஆனா கோலோக பிருந்தாவனம் செல்ல வேண்டும் என்றால் அடிஷனலாக கூடுதலாக நாம வந்து சில குணங்களை கண்டிப்பாக வளர்த்தே ஆகக்கூடிய கட்டாயம் வந்து இருக்கு. அந்த குணங்கள் தான் இந்த 9வது குணம். நம்ம வந்து எல்லா ராதை வந்து இந்த குணத்தை அதிகமாக வெளிப்படுத்துறாங்க பிருந்தாவனத்துல. தன்னுடைய சக கோபியர்கள்ட்ட வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து நகைச்சுவை உணர்வோட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தக்கூடிய நபராக வந்து ராதை வந்து இருக்கின்றார்கள். அப்ப இந்த குணத்தை வந்து நம்ம பார்க்கக்குள்ள, நம்முடைய பக்தர்கள்ட்ட நமக்கு எந்த பக்தர்களுடைய சங்கம் பகவானால கொடுக்கப்படுகின்றதோ, இப்பொழுதைக்கு உனக்கு இந்த சங்கம் தான். இல்ல நான் பெரிய பக்தர்களுடைய சங்கத்துல தான் நான் வந்து இருப்பேன். இவர்கள்லாம் சாதாரண பக்தர்கள். இவர்கள்லாம் பிரம்மச்சாரிகள் கிடையாது. இவர்கள் சன்னியாசிகள் கிடையாது. இவர்கள் சாதாரணமாக வந்து வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய லௌகீக பக்தர்கள். அதனால இவர்களுக்கு இந்த மரியாதை போதுமானது. பெரிய பெரிய சாமிகள் தான் வந்து பெரிய பெரிய பக்தர்கள் அப்படின்லாம் வந்து நாம வந்து மனக்கற்பனையில வந்து இருக்கின்றோம். இந்த இஸ்கான்ல உள்ள பல பக்தர்கள். இவர்கள் என்ன சொல்றது? 4 சக்கர வாகனம் இவர்களிடம் இல்லை. மிகப்பெரிய செல்வம் இவர்களிடம் இல்லை. இவர்கள் தரித்திரம் கொன்ற பக்தர்கள், பண்டார பக்தர்கள். அதனால இவங்களுக்கு இவ்வளோ இந்த அலுமினிய தட்டுல சாப்பாடு போட்டா போதும். இவங்களுக்கு அலுமினிய பித்தளை டம்ளர்ல தீர்த்தம் கொடுத்தா போதும். இவர்களுக்கு இவ்வளவு ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும் அப்படின்னு கூடிய மனப்பான்மை உடைய கேவலமான ஒரு ஜீவராசிகளா இந்த இப்ப இஸ்கான்லயே கூட நிறைய பக்தர்கள் வந்து இருக்கின்றார்கள். அதனாலதான் நம்ம இன்னமும் வந்து பக்தி நிலையை வந்து ஞானம் வந்து நமக்கு இன்னும் வரவில்லை. பக்தி உணர்வு இதயத்தில் பெருக்கெடுக்கவில்லை. அதற்கு காரணம் இந்த அபச்சார குணம். இவர் பிரம்மச்சாரி, இவர் தான் உயர்ந்த பக்தர். இவர் சன்னியாசி, இவர் தான் உயர்ந்த பக்தர். இவர் சாதாரண காம வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு பக்தர். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 12 மகாஜனங்கள் சொல்லப்படுது. மகாஜனோ ஏனசா பந்தகா சொல்லப்படுது இந்த ஸ்லோகம். இது எதுல சொல்லப்படுது? மாதபிரபு மகாபாரதத்துல சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மகாஜனோ ஏனச பந்தக. மகாஜனங்கள் 12 பேர் இருக்கிறத பத்தி சொல்லப்படுது இந்த ஸ்லோகம். அந்த 12 மகாஜனங்கள்ல அதுல பாகவதத்திலயும் வருது. பாகவதத்துல வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 12 மகாஜனங்கள் வந்து கடைசியா நீங்க அதுல பார்த்தீங்க அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி, அடுத்தது வேற யாரு சொல்லலாம்? சுகதேவ கோஸ்வாமி, வேற யாரு அதுல பிரம்மச்சாரி பக்தர்கள்? நாரதர், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. தவிர மீதி அனைவருமே யாரு அப்படின்னா எல்லாருமே குடும்ப பக்தர்கள். எல்லாருமே வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து தன்னுடைய பக்தி சேவையை வந்து பக்தி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பக்தர்கள். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கிடணும். ரொம்ப குறைவான பக்தர்கள் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனிவே இதோட இந்த டாபிக் முடிச்சிடலாம். அப்போ நம்ம பாரபட்சம் வந்து பார்க்க கூடாது. லௌகிக புறத்தோற்றத்தை வந்து வைத்து இவர் பெரிய ஒரு மாதாஜி இருந்தாங்க. நான் என்ன இஸ்கான்னு சொல்ல தேவையில்லை. அந்த மாதாஜி வந்து தன்னுடைய குழந்தைய வந்து குருகுலத்துல வந்து படிக்கிறான். அப்போ அந்த மாதாஜி வந்து சொன்னாங்க, இந்த பிரபு சின்னதா சிகா வச்சிருக்கார். அதனால இவர் வந்து என்ன இருக்கும், இவருக்கு பெரிய பெரிய அளவுல வந்து பக்தி இருக்காது. இந்த பிரபு வந்து என் பையன் பாருங்க எவ்வளவு பெரிய சிகா வச்சிருக்கேன், என் பையன் தான் உயர்ந்த பக்தன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது 2 நாளைக்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் புற அடையாளங்கள். பெரிய சிகா வைத்திருக்கக்கூடிய நபர் வந்து மிகப்பெரிய பக்தர், மிகப்பெரிய என்ன சொல்றது, பட்டு வஸ்திரங்களை சாற்றிக் கொள்ள இருக்கக்கூடிய பக்தர், மிகப்பெரிய பக்தராக லௌகிக பார்வையோடு நம்ம பார்க்கறதுனாலதான் நாம இன்னமும் வந்து பக்தர்களை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, உயர்ந்த பக்தர்கள் வந்து சாதாரணமான முறையில வந்து இருப்பாங்க ஞானத்தோட பக்தியோட. ஆனா அவர்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடையாளம் வந்து காண முடியாது. அதற்கு வந்து என்ன குணம் அவசியம் அப்படின்னா, எல்லோரையுமே பண்டிதா சமதர்ஷனக, சமமான முறையில பாவிக்கக்கூடிய இந்த குணத்தை வந்து பகவத்கீதையில உங்களுக்கு சொல்லியிருக்காரு. பிரபு உங்களுக்கு எடுத்திருப்பாரு கண்டிப்பா அந்த ஸ்லோகத்தை. பண்டிதா சமதர்ஷனக 5வது அத்தியாயத்திலயோ 5வது அத்தியாயத்துலதான் 6வது அத்தியாயத்துல வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம். அப்போ இந்த குணத்தை வந்து நம்ம ஓரளவிற்காவது விருத்தி செய்ய வேண்டும். அப்போ அப்பதான் நம்ம வந்து எல்லா பக்தர்கள்டையுமே வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா, நறும பண்டிதக, இங்க ராதை வெளிப்படுத்தக்கூடிய இந்த குணத்தை வந்து நாமளும் அவர்கள் வளர்த்த இந்த குணத்தை சின்ன அளவிலேயாவது நம்ம வளர்க்க முடியும். அந்த குணம் வந்து யாரை இந்த குணம் எல்லாம் பகவானை வசீகரிக்குது. நம்ம இதை இவ்வளவு தூரம் விவாதிக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே கடைசியில் இந்த குணங்கள் எல்லாமே யாரை வசீகரிக்கின்றது அப்படின்னா கிருஷ்ணரையே வசீகரிக்கின்றது. அதை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருங்கள். அப்போ இந்த நறும பண்டிதக நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய நபர் ஸ்ரீமதி ராதாராணி. அடுத்தது 10வது குணம். 10வது குணம் வந்து என்ன அப்படின்னா வினித்தக. வினித்தக அப்படின்னா
சரி, ஒரு நிமிஷம். 10வது குணம் வந்து மிகுந்த பணிவும் அடக்கமும் உடைய நபர். மிகுந்த பணிவும் அடக்கமும் உடைய நபர். அப்போ மினிக்தக அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த குணமும் கண்டிப்பா நம்மை போன்ற சாதகா பக்தர்களுக்கு இந்த குணம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குணம். கண்டிப்பா நம்ம வந்து நம்முடைய பணிவுக்கு தான் எப்பொழுதுமே சோதனை வரும். நமக்கு வந்து இன்னும் பக்தி வராததுக்கு, நமக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து நமக்கு வந்து இன்னும் சுவையை நல்காததற்கு, நமக்கு இன்னும் வந்து பாகவத விஷயங்கள் நம்ம இதயத்துல வந்து பதியாததற்கு என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். வேற எந்த காரணமும்லாம் பெருசா கிடையவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, பணிவின்மையால தான் நமக்கு வந்து பக்தியுடைய மேன்மை நிலையை வந்து நம்மளால வந்து இன்னும் அடைய முடியாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு குணம் தான். அதனாலதான் சைதன்ய மகாபிரபு சிக்ஷ்டாஷ்டகத்துல இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லி வச்சிருக்கார். 3வது ஸ்லோகமே அதுதான். திரிநாத் சுனிச்சேனா தரோரபி சகி கிருஷ்ணா அமானினா மானதீனா கீர்த்தனியா சதாஹரிஹி. இந்த மனப்பான்மையில் இருக்கக்குள்ளதான் கண்டிப்பா வந்து நம்ம பகவானுடைய புனித நாமத்தை வந்து ஜெபிக்க முடியும். அப்ப இந்த குணம் வந்து ராதை கிட்ட வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க மாயாப்பூர்ல விருந்தாவனத்திலேயே நீங்க வந்து விக்கிரகத்தை போட்டோல பார்த்திருப்பீங்க. இல்ல சில பேர் ஆலயத்திற்கு சென்று கூட பார்த்திருக்கலாம். அவர்களுடைய வலது கையிலயோ இடது கையிலயோ ராதை வந்து என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கையில இடது கையில பூக்குடைய வச்சிருப்பாங்க. சரியா? இன்னொரு கையில வந்து என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, மாலை வந்து எப்பொழுதுமே வந்து வச்சிருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராதையுடைய மனப்பான்மை எப்பொழுதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆஹ் எப்பொழுதுமே பகவானுக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து சேவை செய்யறதுக்கு தயாரான நிலையில் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றத தான் அவங்க வந்து அந்த நிலையில வந்து என்ன பண்றாங்க. அதுக்கு பல காரணங்கள். அடியனுக்கு தெரிந்த ஒரு காரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்போ யாராவது கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர்கிட்ட வரக்குள்ள அவர் அவர் கையில இருக்கக்கூடிய அந்த மாலையை வரக்கூடிய இந்த பக்தர்கிட்ட புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த பக்தரை வந்து அவர்கிட்ட கொடுத்து கிருஷ்ணருக்கு வந்து அவர் சேவை செய்யட்டும் அப்படின்ன கூடிய அளவிற்கு பணிவு வந்து உடைய நபர்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த குணத்தை வந்து நமக்கெல்லாம் வருமா அப்படின்னு. இப்ப நம்ம வந்து சில விஷயங்களை செய்ய சொல்றாங்க. பிரபு நீங்க இந்த இந்த செயல் நீங்க செஞ்சிருங்க, இந்த சேவையை நீங்க செஞ்சிருங்களேன். ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல நீங்க ஒரு 500 பேர் உள்ள ஒரு சபையில வந்து நீங்க வந்து உபன்யாசம் கொடுங்க. இல்ல நீங்க இந்த பகவானுக்கு வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுவார். இல்ல பிரபு, உங்களை விட சீனியர் டிவோட்டி ஒரு சன்னியாசி பெரிய மகாராஜ் வந்துட்டாரு, அவரே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே உடனே நம்ம கோபமுடைய நபர்களா மாறிடுறோம். ஒரு குறிப்பிட்ட பெருமை வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னா அந்த சேவை செய்யறதுல நம்ம வந்து ரொம்ப ஆர்வமுடைய நபர்களா நம்ம வந்து இருக்கோம். ஓகேவா? அதுவே வந்து அந்த சேவை திரும்பவும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம என்னவா மாறிடுறோம்? கோபம் உடைய நபர்களாக, குரோதம் உடைய நபர்களாக நம்ம வந்து மாறி இது வந்து பணிவின்மையை வந்து குறிக்குது. அந்த குணத்தை துளி அளவிற்கும் ராதை வந்து வெளிப்படுத்துவதே கிடையாது. எப்பொழுதுமே ராதையுடைய குணம் கோலோக பிருந்தாவனத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க 10வது குணமாக என்ன குணம்? வினித்தக. எப்பொழுதுமே தன்னை விட நேற்றைக்கு இங்கிருந்து பிரேமை அடைந்து கோலோக பிருந்தாவனம் சென்றைய இப்ப நான் அடியனு கூட போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடியனை பார்த்து ராதை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஏதோ ஒரு சின்ன அற்பமான சேவை தான் செய்வேன். ஆனா ராதையுடைய மனோபாவனை எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பரவாயில்லையே, என்னை விட இந்த ஜீவன் வந்து எவ்வளவு இந்த பக்தர் வந்து எவ்வளவு அருமையான முறையில வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய குணத்தை வந்து விருத்தி செய்திருக்கிறார். எவ்வளவு அழகான முறையில வந்து சேவை செய்யறார் அப்படின்னு கூடிய மனோபாவனை தான் எப்பொழுதுமே அவர்களிடம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அப்போ இந்த குணம் ராதை கிட்ட இருக்கிறத வந்து உண்மையிலே அவர்கள் நிலை வந்து மிக மிக உயர்ந்த நிலை, சந்தேகத்திற்கு இடமின்றி. அவர்களுமே ஆதி லட்சுமி பகவானுடைய சரி பாதி. ஆனா அவர் வந்து இந்த குணத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா நமக்கு இந்த குணம் சுத்தமா வரமாட்டேங்குது. எப்பொழுதுமே நாம செய்யக்கூடிய சேவை மட்டும்தான், நான் நான் பாடக்கூடிய பாடல் மட்டும்தான் ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இசையில இருக்கு, இவர்கள்லாம் என்ன பாடுகின்றார்கள் அப்படிதான் நம்ம இருக்கோம். எப்பொழுதுமே தன்னை மட்டுமே சிறந்த நபராக நினைக்கக்கூடிய குணம் வந்து அகங்கார குணத்தை வெளிப்படுத்தும். அது அகங்காரத்துடைய இன்னொரு திரிபடைந்த நிலை. அதனாலதான் லௌகிக உலகத்துல இந்த குணத்தை நீங்களாம் நோட் பண்ணிக்கிடுங்க. வெளியில நீங்களாம் பிரச்சாரம் செய்யணும். ஒரு அளவிற்கு மேல நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து 16 வயசு 18 வயசு 20 வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு வந்து பிறந்த நாள் நிகழ்ச்சியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ பிறந்த நாள்ல ஒரு 5 வருஷம் கொண்டாடணும், தூக்கி தூர போட்டுடணும். அப்ப அவனுக்கு 25 வருஷம் அவனுக்கு திருமணம் ஆகுற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கேக் வெட்டி
அவனுடைய பிறப்பை வந்து நாம வந்து என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, அப்பா நீ சிறந்தவன், உன்னுடைய ஜனனம் நீ என்னுடைய வயிற்றில் நீ பிறந்ததுனால உன்னுடைய ஜனனமானது எப்படிப்பட்டது என்றால் உண்மையிலேயே போற்றத்தக்கது மகனே மகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நாம் வந்து ஊக்குவிக்கின்றோம். தேவையில்லாமல் அவர்களை வந்து அவர்களுடைய அகங்காரத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய விதத்துல நாம வந்து செயல்படுகின்றோம். அதனாலதான் வந்து அந்த ஜீவனுடைய இதயத்துல வந்து தன்னை சிறந்த நபராகவே தன்னுடைய தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரணத்தால் அந்த ஜீவன் பிறக்கக்குள்ளவே அகங்காரத்தோட தமோ குணத்துல பிறக்கின்றான். ரஜோ குணத்துடைய தாக்கத்தால வளரக்குள்ளவும் மாமிச உணவு, வெங்காயம், பூண்டு இதை போன்ற தேவையில்லாத ரஜோ தமோ குணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வஸ்துக்களை புசித்து கொண்டே வளர்கின்றான். பத்தாவதற்கு லௌகீக கல்வி அவனுக்கு தேவையில்லாத அகந்தை மமதையை வந்து வழங்குகின்றது. எல்லாத்திற்கும் மேல நாம பார்க்கக்குள்ள கூட இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களே நண்பர்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீ சிறந்தவன், நீ சிறந்தவன், நீ மட்டுமே சிறந்தவன் அப்படின்னு கூடிய விதத்துல அதனாலதான் பர்த்டே கொண்டாடுறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்கலாம், கேவலமான ஜென்மங்கள். சினிமா நடிகர்கள் 50 வயசுல 60 வயசுல என்னத்த உனக்கு பிறந்த நாள், இன்னும் கொஞ்ச நாள் சுடுகாட்டுக்கு போக போற, காடு வீடு போன்றது, காடு வான்றது, இதுல உனக்கு என்னத்த உனக்கு வந்து இந்த பிறந்தநாள் விழாவை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த செல்வத்தை வந்து எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு கூடிய விதம் வந்து அவனுக்கு இன்னும் புரியல. பக்தி இல்லாத காரணத்தால் இதை போன்ற கேவலமான செயல்கள்ல தன்னுடைய புலன்களை திருப்தி செய்வதற்காக அவன் உபயோகப்படுத்துகின்றான். அப்போ லௌகிக உலகத்துல நம்ம பார்க்கலாம், தன்னை சிறந்த நபராக இவன் அடையாளம் காணக்குள்ளதான் இவனுக்கு வந்து என்ன வரல அப்படின்னா பணிவு மனப்பான்மை வந்து வரல. தன்னை ஒருவன் சிறந்த நபராக ஒருவன் கற்பனை செய்யக்குள்ள அது உண்மை கிடையாது. உண்மையிலே அது கற்பனையானது. உண்மையிலேயே நம்முடைய தாய் தந்தையர்கள் வந்து ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாகவத்துல இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது, பிதான சிஷ்யாத் குரு ந சிஷ்யாத் பிதான சிஷ்யாத் ஸ்வஜனோ ந சிஷ்யாத். பிதாவா எவன் ஒருவன் மாற வேண்டும்னா தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் ஆன்மீக ஞானத்துல தேர்ச்சி அடைய செய்து அவர்களுக்கு ஓர் அளவிற்காவது முக்தியுடைய பாதையில வந்து அவர்களை இழுத்துட்டு வரக்கூடிய அளவிற்கு ஆத்ம பலம் உள்ளவன் எவனோ அவன் மட்டுமே வந்து யாரா மாறணும் அப்படின்னா பிதாவாக மாற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இல்லைன்னா மாறக்கூடாதுன்னு சொல்லப்படுது. தன்னுடைய மனைவி மக்களை வந்து ஆன்மீக வாழ்க்கையில முதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவிற்கு வல்லவனாக நல்ல ஒரு என்ன சொல்றது சாஸ்திரம் தெரிந்த நல்ல பண்டிதனாக இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க வந்து தன்னுடைய மகனையும் மக்களையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில வளர்ச்சியடைய செய்ய முடியும். இந்த குணம் இல்லாதவர்கள் வந்து திருமணமே செய்யக்கூடாதுன்னு வந்து பாகவதம் சொல்றது. ஆனா இன்னைக்கு எல்லாம் வெளியில பேசவே முடியாது. இதெல்லாம் இப்ப நீங்க இதுல இருக்கக்கூடிய 20 பேரே வந்து என்ன நினைக்கிறீங்க தெரியாது. பட் உள்ள விஷயத்த அடியன்னு சொல்லக்கூடிய கட்டாயம். அதனால உங்ககிட்ட வந்து நான் இந்த குணத்தை வந்து பகிர்ந்து கொள்றேன். அப்போ தன்னை வந்து இந்த உலகத்துல சிறந்த நபராக ஒருவன் வந்து அடையாளப்படுத்தக்குள்ள அவன் வந்து எப்பொழுதுமே எப்படிதான் இருப்பான் அப்படின்னா கண்டிப்பாக அகங்காரம் உடைய நபரா தான் இருக்கு. அவனுக்கு வந்து பக்தியும் வராது, பணிவும் வராது. ஓகேவா? அதனாலதான் வந்து ஒரு அளவிற்கு மேல பக்தர்கள் வந்து தன்னை வந்து சிறந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய விதத்துல எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம வந்து ஈடுபடவே கூடாது. புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபடக்கூடாது. தன்னை சிறந்தவன் என்னக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த குணத்துல போய் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அவனுக்கு வந்து பக்தி வராது, பகவானுடைய நாமமும் ருச்சிக்காது, பகவானுடைய பெருமைகளும் வந்து அவன் இதயத்துல வந்து என்ன கொடுக்காது அப்படின்னா இனிமையை வந்து கொடுக்கவே கொடுக்காது. அப்ப இந்த குணம் 10வது குணம் எப்பொழுதுமே ஸ்ரீமதி ராதாராணி ஆனவள் வந்து ஆன்மீக உலகத்துல எப்பொழுதுமே வந்து தன்னை விட எல்லோருமே சிறந்தவள் அப்படின்னக்கூடிய குணம் வந்து ராதாராணிக்கு எப்பொழுதுமே இருக்கும். தன்னை விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க ஆதிலட்சுமி, பகவானுடைய ஆனந்த சக்தி, ஹலாதினி சக்தி, அவர்களுடைய வியாபகம் தான் இந்த கோபியர்கள் லட்சுமிகள் எல்லாருமே. வைகுண்டத்துல இருக்கக்கூடிய லட்சுமிகள் ஆகட்டும், அல்ல கோலோக பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபிகள் ஆகட்டும், எல்லோருமே அவர்களுடைய ராதையுடைய விரிவங்கம் தான் சொல்லப்படுது. அவரே என்ன குணத்துல இருக்காரு அப்படின்னா விதத்தக வினித்தக பணிவான குணத்தை வந்து வெளிப்படுத்துகின்றார். அப்ப கண்டிப்பா நம்மை போன்ற சாதக பக்தர்கள் வந்து இந்த குணத்தை கண்டிப்பாக, இந்த குணம் கிருஷ்ணரை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய குணம். கடைசியில கிருஷ்ணரை வசீகரிக்கக்கூடிய குணம்னு பார்க்கக்குள்ள இதுல இருக்கக்கூடிய இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன குணம் வந்து 2வது பட்சம். ஆனா முதல் பட்சம் வந்து எந்த குணம் அப்படின்னா இந்த 10வதாக அடியன்னு சொல்லக்கூடிய இந்த வினித்தக பணிவு குணத்தை வந்து பகவான் பணிவு குணத்தை பார்த்துதான் ஜீவனை பார்த்து பகவான் வந்து ஆசைப்படுவார். இந்த பக்தன் எவ்வளவு பணிவா இருக்க, இந்த ஜீவன் எவ்வளவு பணிவானவன் ஜீவனாக இருக்கின்றான் அப்படின்றத வந்து பகவான் வந்து பார்ப்பார். பரமாத்மாவே பரமாத்மாவாக இருந்து கொண்டு பார்க்கின்றார்.
அப்ப அந்த பணிவு மனப்பான்மை இருக்கக்கூடிய நபருக்கு தான் ஞானமும் பிரேமையும் மோட்சமும் வந்து கிடைக்கும் என்பது இதனுடைய ஆழமான தாத்பரியம். எனவே இது 10வது குணம் வினித்தக பணிவானவள். 11வது குணம் வந்து என்னது அப்படின்னா கருணா பூர்ணக. கருணா பூர்ணக அப்படின்னா கருணை நிறைந்தவள்னு அர்த்தம். கருணை நிறைந்தவள். அதான் இதுலயேதான் வந்துருது. போன குணத்திற்கும் இந்த குணத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அப்போ இந்த பணிவு இருந்தாதான் அந்த பணிவு மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் இருக்கக்குள்ள அந்த குணத்துடைய தாக்கத்தால என்ன குணம் வெளிப்படும் அப்படின்னா கருணை குணமானது வந்து வெளிப்படும். ஒரு நபர் வந்து கண்டிப்பா தூய்மையான நபரா இருக்கணும். அதனாலதான் பாகவத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, தப சௌசம் தயா சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நபர் சிறந்த தவ வாழ்க்கை, தவம் சௌசம்னா தூய்மை, இது ரெண்டும் கை கூடக்குள்ள 3வது குணம் வந்து என்ன குணம் வந்து வரும் அப்படின்னா தவக சௌசம் தயா சத்தியம். முதல்ல தவம் செய்யக்குள்ள தூய்மை அடைகிறோம். 2வது குணம் என்ன வந்துருது, சௌசம், தூய்மை வந்து வர்றது. சௌசம் வரக்குள்ள இந்த தவத்தோடைய வலிமையால சௌசம் வரக்குள்ள 3வது குணம் என்ன வெளிப்படும் அப்படின்னா தயை வந்து வெளிப்படும். மற்ற ஜீவராசிகள் மேல வந்து கருணை வந்து வெளிப்படும். புரிஞ்சுக்கலாம். அதுல பாரபட்சமே வந்து இருக்காது. அதனாலதான் இந்த குணத்தை வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. அப்போ அந்த தயை வெளிப்படக்குள்ள கடைசி என்ன பண்ணுவான், சத்தியம், உண்மையை வந்து பிரச்சாரம் பண்ணுவான். அப்ப இந்த தயை மனப்பான்மை வந்து போன யுகத்தோடவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லப்படுது. தயை மனப்பான்மை கலியுகத்துல கிடையாது. இந்த குணம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது. ஆனா கண்டிப்பா வைகுண்டம் செல்ல வேண்டும் எனக்கூடிய விருப்பப்படக்கூடிய முமுட்சிகள், மோட்சத்தை அடையணும், வைகுண்டம் செல்லணும் அப்படின்னக்கூடிய விருப்பப்படக்கூடிய நபர்களை வந்து அந்த பாதையில தீவிரமா போகக்கூடிய நபர்களை முமுட்சுகு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முமுட்சுகள் எல்லாருமே, பக்தர்கள் எல்லாருமே எந்த குணத்தை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த கருணை குணத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வளர்க்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பகவான் நம்ம மேல கருணை காட்டுனதுனாலதான், ஏன் நீ கருணை காட்டணும் தெரியுமா? ஒரே வார்த்தை, ஸ்ட்ரைட்டாவே நம்ம நார்மலாவே உங்களுக்கு வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, உன்னிடம் பகவான் கருணை கொண்டதுனாலதான் இன்னைக்கு நீ பக்தி பாதையில வந்து இங்க வந்து நிலை பெற்றிருக்கின்றாய். அந்த கருணைய உனக்கு காட்டல அப்படின்னா நீ லௌகிகவாதிகளை போல இந்த பிறவிலேயே என்ன சொல்றது, அடியனுக்கு வந்து 21 வயசுலதான் வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. 19, 20 வயசுல இஸ்கானுடைய அறிமுகம் புக்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா இஸ்கானுக்கு போகக்குள்ள 23, 22 அந்த வயசுலதான் போக முடிஞ்சது. ஆக்சுவலி அதுவே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அபாக்கியசாலி தான் ஒரு வகையில. பிறந்ததுல இருந்தே நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கத்துல வந்து வைஷ்ணவர்களுடைய சங்கத்துல வந்து வளரக்கூடிய அளவிற்கு நமக்கு கர்மங்கள் வந்து இல்லை. அப்போ பக்தி பாதை வந்து இங்க சொல்லப்படுது. கண்டிப்பா வந்து பகவான் வந்து நம்ம மீண்டும் கருணை கொண்டதுனாலதான் ராமானுஜரா இருக்கட்டும், ஸ்ரீல பிரபுபாதராக இருக்கட்டும், சைதன்ய மகாபிரபுவா இருக்கட்டும், ஷட் கோஸ்வாமிகளாக இருக்கட்டும், விஸ்வநாத் சக்கர தாகூரா இருக்கட்டும், பக்தி வினோத் தாகூரா இருக்கட்டும், எல்லோருமே கருணை மழையை வந்து பொழிந்த காரணத்தாலதான் இந்த உலகத்துல வந்து எல்லா இப்ப நம்மை போன்ற ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம பக்தி பாதைக்கு உள்ளுக்கே வந்து வந்திருக்கோம். இல்லைன்னா நமக்கும் பக்தி பாதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது. அப்ப குரு கிருஷ்ண பிரசாதை பாய பக்தி லத பீஜக சைதன்ய சரிதாமத்தில் சொல்லப்படுது. அப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில பார்க்கக்குள்ள குருவும் கிருஷ்ணரும், ஒரு குரு கிருஷ்ணர் கருணை கொடுக்கக்குள்ள ஆச்சாரியன் மூலமாக தான் எப்பொழுதுமே வழங்குவார். அதனாலதான் ஆச்சாரியனை, ஒரு சிக்ஷா குருவே தீக்ஷா குருவே நம்முடைய வாழ்வில் வந்து என்றைக்குமே நித்தியமான முறையில் ஏற்றுக்கொள்ள விட வேண்டும். அப்போ அந்த குரு வந்து கருணையை வந்து கிருஷ்ணருடைய கருணையை குரு வாங்கி தரார். அந்த கருணையை வந்து நாம பெற்றதுனாலதான் இன்னைக்கு நாம பக்தி பாதையில் வந்து இன்றைக்கு வந்து உள்ளார சௌகரியமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து இஸ்கானில் வந்து நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வைஷ்ணவ பாதையில் நல்ல பிரசாதம், நல்ல இருப்பிடம், நல்ல சுகபோகமான வாழ்க்கை, கார், பங்களா எல்லாமே இஸ்கான்ல உள்ள பிரசாதம் மாதிரிலாம் பெரிய பெரிய பணக்காரர்களே, செல்வந்தர்களே சாப்பிடுறது கிடையாது. பெரிய பெரிய பணக்காரர்கள் அம்பானி அதானி வீட்டுல போய் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு நோயுடைய காரணத்தால் அவங்க வீட்டுல போய் அவன் சாப்பிடுற உணவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்கர், பீஸா இதை போன்ற 4ஆம் தரமான உணவு தான் சாப்பிடுவான். இஸ்கான்ல முதல் தரமான உணவு பன்னீர் சப்ஜி. சில பிரபுபாத் வந்து விருப்பப்பட்டார், பன்னீர் சப்ஜி எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அதுல பன்னீர் சப்ஜி பூரி கண்டிப்பா போடுங்க அப்படின்னு. அப்ப பால்ல பதார்த்தங்களை போடக்கூடிய எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதுதான் முதல் தரமான உணர்வு அப்படின்னு வந்து சில பிரபுபாத் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அதனாலதான் வந்து முதல் தரமான உணவு வந்து இஸ்கான்ல வழங்கப்படுறது. பெரிய பெரிய பணக்கார வீட்டுல கூட பன்னீர் வந்து சாப்பிட்டது கிடையாது. அடியனே இஸ்கானுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி எல்லாம் பெருசா பன்னீரை வந்து சுவைச்ச நபர் கிடையாது. அடியன் ஒத்துக்கிறேன், பன்னீர் எல்லாம் வந்து லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன், லைட்டா சாப்பிட்டுருக்கோம், அவ்வளவுதான்.
ஆனா இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பன்னீர் எல்லாம் வந்து அடியின் வீட்டுல வந்து போட்டதும் கிடையாது, பெருசா இது பண்ணதும் கிடையாது. இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பன்னீருடைய பெருமைகள் வந்து இதுதான் முதல் தரமான உணவு தெரிஞ்சது. எதற்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, கடைசியில பகவானுடைய கருணை வந்து நமக்கு கிடைச்சதுனால நல்ல பிரசாதம், பகவத்கீதை சொல்லித் தரதுக்கு நிறைய பக்தர்கள் உங்களுக்கு மாதவ் வந்து கிடைச்சிருக்கார். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்க செய்த பாக்கியம். பிரபுபாதர் வந்து ஆலயங்களை 108 ஆலயங்களை கட்டியிருக்கார், கட்டிட்டு போனார். இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 700 ஆலயங்கள் இஸ்கானுக்கு சொந்தமானதாக உலகம் ஃபுல்லா இருக்கு. பத்தாவதற்கு ஸ்ரீமத் பாகவதம், சைதன்ய சரிதாமிர்தம் போன்ற மிக உயர்ந்த வேதாந்தங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பொருளுரையை வந்து ஆற்றி இருக்கிறார் அந்த வயதான காலத்துல. இது எல்லாமே கடைசியில வந்து நமக்கு வந்து கொடுத்த கருணை. அதனால தெரிஞ்சுக்கிடுங்க. பிரசாதம் அப்படின்னாலே நம்ம ஒரு நாள் வகுப்பு பார்க்கலாம். பிரசாதக அப்படின்னக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது பெரிய ஒரு வியாக்கியானங்கள் வந்து இருக்கு, ஆச்சரியர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த பிரசாதக அப்படின்னாலே அதுக்கு கருணைன்ற பொருள்ல வந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப எப்படி அது கருணைன்ற பொருள்ல புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னக்கூடிய சித்தாந்தத்தை எதிர்கால வகுப்புல வந்து அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம வந்து உங்களுக்கு விவாதம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ எல்லாமே கருணை. பிரசாதம் கருணை, இஸ்கான்ல நீ இருக்கிறது கருணை, இதுல வந்து பகவத்கீதை கேட்கிறது ஒரு கருணை. எல்லாமே பகவானாலையும் சில பிரபுபாதரை போன்ற ஆச்சாரியர்கள் நமக்கு போட்ட கருணை பிச்சை. அப்ப நீயே வந்து கருணையாலதான் இந்த உலகத்துல வந்து இந்த இஸ்கான் உள்ளுக்கு நம்ம வந்து பிரவேசம் பண்ணியிருக்கோம். அப்படிதான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருணையை நீ மட்டும் வந்து சௌகரியத்தை அனுபவிச்சு கொண்டு இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட பாலிடிக்ஸ், அரசியல் தந்திரங்களை வெளிப்படுத்துவது உண்மையிலேயே அபச்சார குணம், அகங்கார குணம். அப்போ நம்ம கிட்ட பகவான் சைதன்ய மகாபிரபு என்ன எதிர்பார்க்காரு அப்படின்னா, உனக்கு நான் கருணை கொடுத்துட்டேன், அதனாலதான் நீ பக்தி பாதிக்க வந்துட்ட, ஒரு ஆச்சாரியை நான் வந்து பெற்றுட்டேன், ஒரு குருவையும் உனக்கு காட்டிட்டேன், முதல் தீட்சை 2வது தீட்சையும் வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு ஞானத்தையும் கொடுத்தாச்சு, பேச்சு வன்மத்தையும் கொடுத்தாச்சு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்த பக்தர்கள்ட்ட வந்து மத்த ஜீவன்கள் மேல கருணையர் அதன் அடிப்படையில தான் அடியன் வந்து வாலண்டியரா வந்து மாதவ் சொன்னார், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வர்றோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா, கருணை கொண்டு அடியேன்னா கருணை பகவானுடைய கருணையால பிரபுபாருடைய கருணையாலையும் அவங்க கிட்ட அவங்களுடைய கருணையால என்ற விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டோமோ அந்த விஷயங்களை உங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விதத்துல வந்து அடியனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த சேவை கொடுக்கப்பட்டதுனால இதை வந்து ஒரு சேவையா நினைச்சு அடியன் வந்து செய்யறோம். மாதபிரபு அதே தான் செய்யறார். உண்மையிலேயே நீங்க வந்து இதை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருணை குணத்தை இந்த கருணையை முதல்ல வாங்கிக்கணும். அதை வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாக்கியசாலியான ஜீவராசிகளா நீங்க இருக்கணும். முழுமையான முறையில நம்ம நீங்கெல்லாம் வந்து எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க, அதனால தான் நானும் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனா பொதுவான நியமம் வந்து என்னது கிடையாது அப்படின்னா, உபன்யாசம் வந்து அட்லீஸ்ட் நேர்ல உட்கார்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் வீடியோ வழியாவது ஆன் பண்ணி வந்து இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ கலாச்சாரம். அப்படி இருக்கக்குள்ளதான் உங்களுடைய முகத்தை வந்து பார்த்து நம்ம வந்து பேசக்குள்ள பல விஷயங்கள் வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து இப்போ பிரச்சாரம் பண்றோம், இஸ்கான்ல எல்லாம் வீடியோல வந்து ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து கடமைகளை செய்துட்டு சில நேரத்துல நான் அடியனே பார்த்திருக்கேன். கடலை, சுண்டல், சீடை, முறுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உபன்யாசத்தை வந்து கேட்பாங்க. அப்படியே பெட்ல அப்படியே ஜாலியா சாஞ்சுக்கிட்டு உபன்யாசத்தை வந்து கேட்பாங்க. இத போலலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா அடியன் யாரையும் குறை சொல்லல. நீங்க உண்மையிலேயே எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறீங்க அப்படின்னு கூடிய நம்பிக்கையில தான் அடியன் வந்து உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கோம். மாதவபிரபு அந்த கருத்தின் அடிப்படையில தான் உபன்யாசம் கொடுக்கிறார், நம்பிக்கையின் அடிப்படையில. ஆனா பொதுவான விதி என்ன அப்படின்னா, நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான முறையில சரியான மனோபாவனையோட ஸ்ரத்தா தீவிரேன பக்தி யோகேன தீவிரமான முறையில வந்து நம்ம என்ன பண்ணணும், பக்தியோடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்கணும், பயிற்சி செய்யணும்னு சொல்லப்படுது. அப்போ இந்த குணத்தை வந்து பார்க்கலாம். கருணை குணம், இந்த 11வது குணம். ஸ்ரீமதி ராதாராணி வந்து எப்படிப்பட்டவள் அப்படின்னா, எப்படிப்பட்டவள், கருணா பூர்ணக. கருணா பூர்ணக எப்பொழுதுமே பணிவான குணத்தை வந்து கருணை குணத்தை வந்து எப்பொழுதுமே தன்னுடைய சக பக்தர்கள்டைய வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பக்தர்கள்டையும் வந்து அந்த குணத்தை வந்து வெளிப்படுத்துகின்றாள். இது வந்து 11வது குணம், கருணா பூர்ணக. 12வது குணம் வந்து சாமர்த்தியமானவள். 12வது குணம் வந்து விதக்தக சொல்லப்படுது, தந்திரமானவள் சொல்லப்படுது. இந்த குணம் வந்து ரொம்ப அதிகமா விவாதிக்க தேவையில்லை. சாமர்த்தியமானவள் அப்படின்னா எதனால இங்க ஸ்ரீமதி ராதாராணி வந்து சாமர்த்தியமானவள் 12வது குணமா சொல்லப்படுறது அப்படின்னா, பல நேரங்கள்ல வந்து இந்த குணத்தை வந்து கிருஷ்ண லீலையில வந்து ரொம்ப அந்தரங்கமான முறையில இந்த குணத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. இந்த குணத்தை வந்து நாம வந்து விவாதிக்க தேவையிட அவசியம் கிடையாது. அடுத்தது 13வது குணம், தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் திறமசாலி. பாடவ அன்விதக. பாடவ அன்விதக அப்படின்னா கடமைகளை நிறைவேற்றுவதில் எப்பொழுதுமே வந்து திறமசாலி.
இந்த குணம் வந்து கண்டிப்பா இந்த நோட் பண்ணிக்கிடுங்க. 13வது குணம். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுல திறமைசாலியாம். யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதை. அப்படி என்ன திறமைசாலி? அவங்க என்ன அப்படி கடமையை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள, கண்டிப்பா இந்த குணத்த வந்து நம்ம வந்து வளர்த்தே ஆகணும். அப்படி என்ன குணம் அப்படின்னா, இப்ப நீங்க முதல்ல இந்த குணம் வந்து நம்ம பார்த்தோம். என்ன குணம் பார்த்தோம்? 3வது குணம் வந்து ஸ்தல அபங்கக. கிருஷ்ணரை தவிர வேறு ஒரு விஷயத்த வந்து என்றைக்குமே பார்க்க விரும்பாதவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த குணத்தோடு தொடர்புடையது இந்த 13வது குணம். எப்படி அப்படின்னா, க பாடவ அன்விதக. தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுல எப்படி திறமைசாலியா இருக்கா அப்படின்னா, கிருஷ்ண சேவைய இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க சேவை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பகவான பத்தி நீங்க இப்ப கேட்கிறீங்க இல்லையா? இப்ப பகவான பத்தி நம்ம வந்து இப்ப நைட்டு 9:30 வரைக்கும் கேட்கிறீங்க. பகவான் இப்ப மத்த எவ்வளோ இருக்கு. குழந்தைகளுக்கு சாப்பாடு குடுக்கணும். மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகள அனுப்பணும். நெறைய வேலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சேவைகள் வந்து இருக்கு. குடும்ப கடமைகள், சுமைகள் வந்து இருக்கும். அந்த சுமைகளுக்கும் மத்தியில இந்த வகுப்புகள வந்து நீங்க அட்டெண்ட் பண்றது, இது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பக்கம். ஆனா இருந்தாலும், நீங்க அந்த கடமையும் செய்றீங்க. லௌகீக கடமை அது எல்லாமே. அது எல்லாமே நீங்களாக ஏற்றுக்கொண்ட கடமைகள். உங்களுடைய புலனின்பத்திற்காக குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம், திருமணம் செய்து கொண்டோம். அதுல வந்து நம்ம வந்து வேலைக்கு போறோம். அங்க இருக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும், சம்பாதிக்கின்றோம். இந்த உலகத்துல பலவிதமான உறவினர்கள வந்து அவங்களுக்கு வந்து தேவையானத குடுத்து உதவணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான ஞானத்தையும், எல்லாத்தையும் நம்ம குடுக்கணும். இது எல்லாமே நம்மளாக ஏற்றுக்கொண்ட குணம். இது புலனின்பத்தின் காரணத்தால தானாகவே புலனின்பத்துடைய காரணத்தால் நாமளாக ஏற்றுக்கொண்ட குணம். அப்ப அந்த குணத்தால நாம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த கடமைகள்ல இந்த குடும்ப சுமைய வந்து நாம தான் வந்து சுமக்கணும். வேற யாரெல்லாம் சுமக்க மாட்டாங்க. அப்போ ஆன்மீக கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது அப்படின்னா, பகவானுடைய சேவைன்னு ஒண்ணு இருக்கு. பகவானுடைய சேவை தான் ஒரு ஜீவராசி வந்து கடைசியில வந்து நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் வர்ணாசிர தர்மத்த வந்து இங்க வந்து சொல்லப்படுது. கடைசியில வர்ணாசிர தர்மத்துடைய நோக்கம் என்ன? கடைசியில பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் இதனுடைய இந்த 8 பிரிவினருடைய நோக்கம் கடைசியான சாராம்சம் பார்க்கக்குள்ள, கடைசியில பகவானிற்கு இவர்கள் வந்து நேரடியா செய்யக்கூடிய அளவிற்கு விருப்பத்தை வந்து வளர்க்காத காரணத்தால், இவர்கள் வந்து அந்த குணத்திற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு வர்ணத்திலேயும், ஒவ்வொரு ஆசிரமத்திலேயும் இவர்கள் வந்து பிரித்து வைக்கப்படுகின்றார்கள். காலப்போக்குல இதுல முதிர்ச்சி அடையக்குள்ள, அவர்கள் வந்து பக்தியோடைய மேன்மை நிலையை வந்து இவர்கள் வந்து அடைவார்கள் என்றதான் இதனுடைய வர்ணாசிர தர்மத்துடைய குறிக்கோள். அப்ப கடைசியா பார்க்கக்குள்ள ஒரு ஜீவன் வந்து பகவானுடைய சேவையை வந்து ஏற்றுக்கொள்றதுதான் உண்மையிலேயே வந்து பகவானுக்கு சேவை செய்யறதுதான் உண்மையான கடமை. அதனாலதான் இந்த குணம் வந்து சொல்லப்படுறது 13வது குணமாக பாடவ அன்விதக. பகவானுடைய சேவைய முதல்ல செஞ்சுட்டு தான் நம்மளுடைய மத்த கடமைகளை வந்து செய்யணும். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? பகவானுடைய கடமையை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதல்ல இப்ப நம்ம வந்து பாகவத வகுப்பு கேட்கிறோம். சரி முதல்ல வந்து 8 மணி தானே பிரபு கிளாஸ்ன்னு சொன்னாரு. நம்ம 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை இது ராதை கிட்ட இருக்கு இந்த குணம். பாட அன்விதக. பகவானுக்கு என்னென்ன சேவையை செய்ய வேண்டும், எந்த முறையில் சேவை ஆற்ற வேண்டும், எந்தெந்த கடமை வந்து நமக்கு பகவானுக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட சேவை அப்படின்னக்கூடிய அந்த சேவை தான் இங்க கடமையா வந்து சொல்லப்படுது. அந்த கடமையை வந்து நிறைவேற்றுறதுல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப இந்த குணம் 13வது குணமாக இங்க வந்து சொல்லப்படுகின்றது. அடுத்தது 14வது குணம். சூப்பர் குணம் இது. இது பெண்களுக்கே உண்டான குணம். கண்டிப்பா இது ஆண்களுக்கு பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக உள்ள குணம். இந்த 14வது குணம் என்ன குணம் அப்படின்னா லஜ்ஜா ஷீலக. லஜ்ஜா அப்படின்னா வெக்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? லஜ்ஜா ஷீலக அப்படின்னா வெக்கமுடைய நபர் யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி 14வது குணமாக இங்க வந்து சொல்லப்படுது. அப்படின்னு இதெல்லாம் ஒரு குணமா சுவாமி அப்படின்னா கண்டிப்பா இந்த குணம் கண்டிப்பா பக்தர்கள்ட்ட வந்து இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா வெக்க குணம் வந்து உண்மையிலேயே அதுவும் வந்து பெண் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து கண்டிப்பா பக்தைகள் வந்து கண்டிப்பா வெட்க குணத்தை வந்து அச்சமடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்றாங்க இல்லையா லோகத்துல. அப்ப அந்த குணம் வந்து அந்த வெட்க குணம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த குணத்தை வந்து இந்த லோகத்துல அதிக அளவுல வெளிப்படுத்தின ஒரு பக்தர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள கோபியர்கள் மட்டும்தான். அந்த குணம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த குணம் அப்படின்னா ஒரு கடைசியில பார்க்கக்குள்ள பகவான் வந்து புருஷோத்தமன். அவர் மட்டும்தான் புருஷர். வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படையில பார்க்கக்குள்ள பகவான் மட்டும்தான் புருஷோத்தமர். அப்போ அவர்தான்
அவர் தான். அதனாலதான் நம்ம வந்து ஜெகநாதரை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புருஷோத்தமன் சொல்றோம். புருஷோத்தமர், புருஷர்கள் பல புருஷர்கள் இருக்கலாம். இப்ப அடியனு கூட ஒரு புருஷன் சொல்லலாம். சும்மா பகவானுடைய குணத்தை வந்து லைட்டா அந்த புருஷ குணத்தை வந்து இந்த பிறவில லைட்டா வந்து வெளிப்படுத்துறோம். நாங்கெல்லாம் நித்திய புருஷர்கள் கிடையாது. பகவானை போன்ற புருஷர்கள் கிடையாது. மீச தாடி கிருதா வச்சிருந்தாலும் கண்டிப்பா பகவான் வந்து இந்த புருஷர்களில் உத்தமன். அதனாலதான் புருஷோத்தமன் வந்து பகவானுக்கு பேர் திருநாமம் வந்து இருக்கின்றது. அப்ப கண்டிப்பா பார்க்கக்குள்ள ஜீவராசிகள் எல்லோருமே பெண்பால், ஜீவராசிகள் அனைவருமே அந்த பெண் தன்மை சுபாவம் உடையவர்கள். அப்படி பார்க்கக்குள்ள ஜீவன்கள்ட்ட வந்து அதுவும் குறிப்பா மாதுரிய பாவனையில இருக்கக்கூடிய ஜீவன்கள்ட்ட இந்த குணத்தை வந்து கண்டிப்பாக நம்மை போன்ற மாதுரிய பக்தி பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து கண்டிப்பா எந்த குணத்தை வளர்க்க வேண்டும் என்றால் லஜ்ஜாஷீலக, இந்த வெட்கமுடைய நபர்களா கண்டிப்பா நாம வந்து இருக்கணும். ஓகேவா? அதுவும் பெண் சரீரத்துல உள்ளவங்க கண்டிப்பா அதை வெளிப்படுத்தி ஆகணும். ஓகேவா? இந்த குணம் வந்து கண்டிப்பா நாம வந்து வெளிப்படுத்தக்குள்ள இந்த குணத்தை வந்து ராதை வந்து அதிக அளவுல அங்க வெளிப்படுத்துறாங்க கோலோக பிருந்தாவனத்துல. இந்த குணத்தை பார்த்துதான் பகவான் வந்து ராதை மேல வந்து பிரேமவசம் வந்து படுகின்றார். அடுத்தது 14வது குணம் லஜ்ஜாஷீலக. 15வது குணம் வந்து சுமரியாதக. சுமரியாதக அப்படின்னா மரியாதைக்குரியவள்னு அர்த்தம். யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. மரியாதைக்குரிய, உண்மையிலேயே அவர்கள் மரியாதைக்குரியவள் தான். ஏன் அப்படின்னா உண்மையிலே பகவானுக்கு அடுத்த நிலையில இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்திலேயே நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண ராம. இதனுடைய தாத்பரியம் வந்து நாம கண்டிப்பா நம்ம வந்து நல்ல நல்ல கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும். ஹரேனா லக்ஷ்மியை வந்து குறிப்பது, குறிப்பா ராதையை வந்து குறிப்பது. ராம அப்படின்னா பொதுவாக சில பிரபுபாத் கொடுத்த உதாரணம் பலராமரை வந்து குறிப்பது. ஸ்ரீராமருக்கும் பலராமருக்கும் கூட வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ராம அப்படின்னா பலராமர். இந்த இரண்டுமே ஹரே கிருஷ்ண ராம. இந்த கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண நாம வந்து நேரடியாகவே கிருஷ்ணரை வந்து குறிப்பது. அப்போ கிருஷ்ண ராம, இந்த ஹரே கிருஷ்ண ராம, கிருஷ்ணர் வந்து நடுவுல இருக்கார். இதுல வந்து ஹரே இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் வந்து ராம. அப்போ இது இரண்டுமே, இவர்கள் இரண்டு பேருமே பகவானுடைய சக்திகள். நமக்கு நேற்றைய உபன்யாசம் ஆரம்பிக்க கொள்ளவே அடியன் வந்து சொன்னேன். என்ன சொன்னோம் அப்படின்னா சம்பித், சந்தினி, ஹலாதினி, 3 விதமான சக்திகள் வந்து அந்தரங்க சக்திக்குள்ளார 3 விதமான சக்திகள் வந்து இருக்கு. அதுல சம்வித் சந்தினி சக்தி, அறிவு வாழ்வு, இந்த 2 சக்தியுமே யாரை பிரதிநிதிக்குது அப்படின்னா பலராமரை வந்து பிரதிநிதிக்குது. அவர் தான் மொத்தத்தை, இந்த மொத்த பிரம்மாண்டம் ஜட உலகத்தையும் ஆன்மீக உலகத்திற்கும் அவர் தான் மூல காரணம். அவருடைய பிரபாவத்தாலதான் இங்க பகவானுக்கு எல்லாமே, ஆன்மீக உலகமே அவருடைய பிரபாவத்தாலதான் படைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அவர் பகவானுடைய ஒரு சக்தி. இன்னொரு சக்தி தான் நம்ம இப்ப வந்து பார்த்துட்டு இருக்க வகுப்புல ஹலாதினி சக்தி, பகவானுடைய இன்ப சக்தி, ஆனந்த சக்தி நம்ம வந்து பார்க்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பகவானுடைய சொந்த ஆன்மீக சக்தி ஸ்ரீமதி ராதாராணி. அப்படிப்பட்டவர்களா இருக்கக்குள்ள உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து மிக உயர்ந்த நிலையில பகவானுக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாது. ராதை வந்து கிருஷ்ணருடைய மறுபாகம், அவ்வளவுதான். பெண் ரூபம், அவ்வளவுதான். அதனாலதான் அவர்கள் வந்து மிகுந்த மரியாதைக்குரியவர். அது வந்து 15வது குணம். 16வது குணம் வந்து 16வது குணம் காம்பீரிய ஷாலினி. காம்பீரிய ஷாலினி அப்படின்னா கம்பீரமானவள். தோற்றத்திலையும் சரி, அவர்கள் பேசக்கூடிய விதமும் சரி, அவர்கள் பகவானிடம் பழகக்கூடிய அன்பு பரிமாறக்கூடிய விதமும் சரி, எல்லா விதத்திலேயுமே அவர்கள் வந்து இந்த குணத்தை வந்து கம்பீரமா வந்து இருக்கணும். கண்டிப்பா பக்தர்கள்ட்ட இந்த குணம் வந்து, ஆண் பெண் பக்தர்கள்ட்ட வந்து கண்டிப்பா இந்த குணம் வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா அதுக்காக பெண்கள் வந்து கம்பீரமா இருக்கணும் அப்படின்னா டப்பு டப்புன்னு அப்படியே படபடன்னு பேசக்கூடாது. ஓகேவா? எந்த இடத்துல எப்படி பேசணும்? இப்ப வந்து ஒரு பெண் பக்தை வந்து ஒரு ஆண் பக்தர்கள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா அதுல வந்து வேற மாதிரி பேசணும். அதுவே ஒரு சக இப்ப ஆண் பக்தர்கள்ட்ட பேசக்குள்ள அது ஒரு விதமா வந்து கருத்து பரிமாற்றம் பெற வேண்டும். இப்போ ஒரு பிரம்மச்சாரி பக்தரா இருக்கிறார் அல்லது ஒரு சாதாரண குடும்ப பக்தரா இருக்காருன்னா அவர்கள் இருவரும் பேசக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சன்னியாசி இருக்கிறார், ஒரு ஆச்சாரியன் இருக்கார், ஒரு சாமானிய ஒரு பக்தர் வந்து இருக்கிறார், குடும்ப பக்தர் இருக்கார், இல்ல சாதாரணமான ஒரு பக்தர் இருக்கார் வேற ஒரு ஆசிரமத்துல. ஒரு சன்னியாசி கிட்ட பேசக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு, ஆச்சாரியன் கிட்ட பேசக்கூடிய விதம்னு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த கம்பீரத்தை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியாது. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல கம்பீரத்தை குணத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அது எங்கதான் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள, இப்ப நம்ம இஸ்கான்ல நம்ம வந்து பிரச்சாரம் செய்யறோம். பகவானை பத்தி, ராதாகிருஷ்ணரை பத்தி
கம்பீரமான முறையில பிரச்சாரம் பண்ணணும். சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது. ரொம்ப சாஸ்திர விவாதத்தை சொல்லி பலவிதமான பிரமாணங்களை காட்டி சாஸ்திர விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி எப்படி பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னக்கூடிய அந்த நம்ம ஒரு வைஷ்ணவம் தான் உயர்ந்தது அப்படின்னக்கூடிய அந்த நம்முடைய துவனியிலையும் சரி, நம்முடைய பாடி ஸ்லாக்னு சொல்லுவாங்க, நம்முடைய பேச்சிலையும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்பீரத்தை வந்து வெளிப்படுத்தணும். கடைசியில இந்த குணம் வந்து நம்ம விருத்தி செய்யாததுனால இந்த குணத்தை வந்து நம்ம லௌகிக வாழ்க்கையில எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்னா தன்னுடைய பெருமைகளை பேசுறதுல நாம வந்து கம்பீரத்தை வந்து காட்டுறோம். பார்த்திருக்கீங்களா? இந்த குணம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. தன்னுடைய பெருமைகள், நான் வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பேசுவாங்க. ரொம்ப உரத்த குரல்ல வந்து பேசுவாங்க. கடைசியில வந்து இந்த குணத்தை வந்து நம்ம வளர்க்காதனாலதான் தன்னுடைய பெருமைகளை வந்து நம்ம வந்து பேசுறோம். எனவே இது வந்து 15வது குணம். 16வது குணம் அமைதியானவள். 17வது குணம் கம்பீரமானவள் அப்படின்னு சொல்லப்படுது. 18வது குணம் வாழ்வை அனுபவிப்பதில் திறமசாலி. 18வது குணம் வந்து என்னது அப்படின்னா சுவிலாசக, விளையாட்டுத்தனம் உடையவர். விளையாட்டுத்தனம் வந்து அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. ராதை வந்து ரொம்ப விளையாட்டுத்தனம், நகைச்சுவை உணர்வு உடையவள். இந்த குணம் கண்டிப்பா நம்ம வந்து பக்தர்கள் லைட்டா வளர்த்தே ஆகணும். ஓகே, நம்முடைய சக பக்தர்கள்ட்ட நம்ம பக்தர்களா மாறியாச்சு, கருமிகள் தளத்துல இருந்து மேல வந்தாச்சு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபிக்கிறோம், நம்ம வைஷ்ணவ பாதிக்குள்ளார வந்துட்டோம், பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கோம், பாகவதம் வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே செய்துகிட்டு இருந்தாலும் நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கருமிகள்கிட்ட போயிட்டு நம்முடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட பல்ல காட்டி பேசுவாங்க. பக்தர்களே நானே பார்த்திருக்கேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கொடுமையெல்லாம். பெரிய பக்தரா நான் இப்ப அடியன் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவரை வந்து பார்க்க போறோம். அந்த தலைவர் மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவர் பார்த்தா அவரை மாதிரி பணக்காரரை உள்ளவர்கிட்ட தான் வந்து அவர் பல்ல காட்டி பேசுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாதாரண பக்தர்கள்ட்ட ஒரு முகம் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா சுருங்கி போயிடும். முகத்தை வந்து அப்படியே என்ன பண்ணணும், கோபமுடைய நபரா மாறி, எங்க நம்ம கிட்ட கடன் கேட்டுருவாங்களோ, நம்ம கிட்ட வந்து கடனை கேட்டு பெரிய செல்வந்தனா இருக்கிறதால நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா சுருக்கிடுவாங்க. அப்போ இந்த குணம் வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய குணம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க பார்க்கலாம், இந்த குணம் வந்து நகைச்சுவை குணம், விளையாட்டுத்தனம் வந்து ஸ்ரீ ராதா கிட்ட வந்து இருக்கு. சுவிலாசக, எப்பொழுதுமே நம்ம பக்தர்கள்ட்ட விளையாடணும். ஆக்சுவலி நம்ம பக்தர்கள், சக பக்தர்கள், நம்ம அங்க போய் எப்பவுமே பகவான் கூடவா இருக்க போறோம்? நமக்கு சேவையை வந்து பகவானா பகிர்ந்தளிக்க போகின்றார்? கிடையவே கிடையாது. வைகுண்ட லோகத்திலையும் சரி, கோலோக பிருந்தாவனத்துல வைகுண்டத்துடைய சித்தாந்தமே என்னது? தாசானு தாசனுக்கு அந்த தாசனுக்கு நீ தாசனாக மாறப் போகின்றாய். கோபி பருத்து பதக்கமலையோர் தாசானு தாசன் அவர் வந்து பகவானுக்கு தாசனா இருக்கார். அந்த தாசனுடைய தாசன் ஒருத்தர் இருப்பார். அந்த தாசான அனுதாசனை நீ மாற போற. அப்போ நீ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட வந்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட வந்து நீ அந்த எந்த பேசுறதா இருந்தாலும், ஆன்மீகமான முறையில விளையாடுறதா இருந்தாலும், நகைச்சுவை பேச்சுகள் இருந்தாலும் பக்தர்கள்ட்ட தான் நம்ம அதிகமா விளையாடணும். நம்முடைய உறவினர்கள், கருமிகள்கிட்ட வந்து நம்ம அந்த குணத்தை வந்து காட்டக்கூடாது. அந்த குணம் 18வது குணம் என்னது குணம் அப்படின்னா சுவிலாசக, விளையாட்டுத்தனம் உடைய நபர். இப்ப 19வது குணம், இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. இது ராதைக்கு மட்டுமே உரியது, வேற யாருக்குமே கிடையாது. அப்படின்னு சொன்ன முன்னாடி ராதை கூட வந்து 8 கோபிகள் வந்து பிரின்சிபல் கோபிஸ். பிரின்சிபல் கோபிஸ் அப்படின்னா முதன்மையான கோபியர்கள், பகவானை வந்து அணுகக்கூடிய தகுதி உடையவர்கள் முதல் 8 கோபிகள். ராதாகிருஷ்ணரை அணுகக்கூடிய தகுதி உடையவர்கள் முதல் 8 கோபிகள். அந்த 8 கோபிகள்கிட்டயுமே இந்த குணம் கிடையாது. இந்த குணத்தை யாராலையுமே வளர்க்க முடியாது இந்த உலகத்துல. அவங்களாலே வளர்க்க முடியல அப்படின்னா நம்மை போன்ற ஜீவராசிகள் வளர்க்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சுவாமி இங்க சொல்றீரு அப்படின்னா இந்த குணம் அவர்களுக்கே ஒரு குணம். ஏன்னா லக்ஷ்மி, ஆதி லக்ஷ்மி, மகாபாவக, நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. 19வது குணம் பிரேமையின் மிக உயர்ந்த இருப்பிடம், மகாபாவக. பக்தியுடைய லட்சணம் வந்து நிறைய இருக்கு. இப்ப நாம இருக்கக்கூடிய நிலை வந்து என்ன நிலை அப்படின்னா சாதனா பக்தி. அந்த சாதனா பக்தியில 2 பிரிவு இருக்கு, வைதி பக்தி, ராகானுக பக்தி. இப்ப மங்களாரத்தி நிகழ்ச்சியை வந்து பிரபுபார் சொல்லிட்டாரே என்னக்கூடிய கட்டாயத்துல நம்ம வந்து கட்டாயமா நினைச்சு நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதற்கு பெயர் வந்து வைதி பக்தி. அதே மங்களாரத்தி நிகழ்ச்சியை ஜபத்தையோ பிரபுபார் சொன்னாரு ஒரு பக்கம் இருந்தாலும் நீயா விருப்பப்பட்ட அந்த விஷயங்களை, அந்த கடமையை வந்து ரசிச்சு நீ அந்த விஷயத்த பக்தி கடமைகளை செய்யக்குள்ள அது ராகானுகம்னு சொல்லப்படுது.
அப்போ நீ அந்த ராகானுவ பக்தி நிலையில வரக்குள்ள அடுத்தது அனார்த்த நிவர்த்தி. நம்முடைய பழைய அபச்சாரங்கள், அனார்த்தங்கள், கர்மங்கள் எல்லாமே நம்ம இதயத்துல வந்து வெளிப்படும். நீ ஜபம் நல்லா செய்யக்குள்ள. அப்போ அதற்கு அடுத்த நிலை வந்து அனார்த்த நிவர்த்தி, ஆசக்தி, நிஷ்டா, அதுக்கப்புறம் ருச்சி. நாமத்துல வந்து பகவானுடைய நாமத்துல, அவருடைய லீலைகள்ல, அவருடைய வைபவங்கள்ல, அவருடைய திருமேனி அழக பார்த்து நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ருச்சி வந்து ஏற்படும். இது வந்து 5வது நிலை. அதுக்கப்புறம் வந்து ருச்சி, அதுக்கப்புறம் வந்து நிஷ்டா. பக்தியில வந்து ஒரு நிஷ்டை வந்து இருக்கும். அந்த உறுதித்தன்மை வந்து அந்த நிலையில வந்து வரும். இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்துல பக்தி ரசாம்னு இந்த கிளாஸ்ல வந்து பிரபு கொடுப்பார். அடுத்தது 7வது நிலை பாவ. பாவ அப்படின்னா கிருஷ்ண பிரேமையுடைய ஆரம்ப நிலை அறிகுறின்னு சொல்லப்படுது. பிரேமை வரப்போது இவருக்கு அந்த நிலைதான் ஆரம்ப அறிகுறியை காட்டுவார். அதுதான் பாவ. அதுக்கப்புறம் 8வது நிலை என்னது அப்படின்னா பிரேமை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த பிரேமைக்கும் பாவத்துக்கும் நடுவுல வந்து இன்னொரு குணம் வந்து இருக்கு. அந்த குணம் பாவ அப்படின்னக்கூடிய குணத்தை தாண்டி மகாபாவன்னு ஒண்ணு இருக்கு. அததான் இங்க குணமா சொல்லப்படுது. மகாபாவ அப்படின்னா பாவ அப்படின்னா பரவசம். பிரேமையுடைய அந்த ஆரம்ப அறிகுறி பரவசம் வந்து அந்த உடல்ல வந்து வெளிப்படும். அந்த பக்தர் வந்து வெளிப்படுத்துவார் பிரேமையுடைய தாக்கத்தால. அப்போ மகாபாவ நம்ம எல்லோருமே எதிர்காலத்துல யதார்த்தியான பாவ நிலையை மட்டும்தான் அடைவோம். ஆனா ராதைக்கு வந்து மகாபாவ மிக உயர்ந்த பரவச நிலையை வந்து பல நேரங்கள்ல வந்து மூர்ச்சை அடைவது, பகவானுடைய சில நேரங்கள்ல வந்து ஏறக்குறைய பகவானுடைய பிரிவாற்றமை வந்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானுடைய பிரிவாற்றமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அதை ஏறக்குறைய அது ஒரு சகிக்க முடியாத ஒரு ஒரு விரக்தியுடைய உச்ச நிலை. இந்த லௌகிக உலகத்துல யாராவது ஒரு பிசினஸ்ல பெரிய அளவுல ஒரு 100 கோடி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு விரக்தி வந்து ஒரு நபருக்கு இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாம். ஒரு 100 கோடி நமக்கு வந்து வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நடுத்தருவுக்கு தான் வரணும். அப்போ ஒரு விரக்தி வந்து வரும். அது லௌகிக விரக்தி. அந்த விரக்தியை இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம். ஆனா அது ஆன்மீக உலகத்துல எப்படி அனுபவிக்கப்படுகின்றது என்றால் மகாபாவ. கிருஷ்ணரை விட்டுட்டு நீ ஒரு க்ஷணம் இருந்தாலும் கோபியர்களோ அல்லது ராதை கிட்ட இந்த குணம் பார்க்கலாம். உடனே மூர்ச்சி அடையக்கூடிய நிலையை வந்து அவர்கள் வந்து அடைகின்றார். மகாபாவ உயர்ந்த பரவச நிலையை வந்து வெளிக்காட்டுகிறார்கள். இது வந்து 19வது குணம். அது ராதைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய குணம். அதை நோட் பண்ணிக்கிடுங்க. 19வது குணம் மகாபாவ. 20வது குணம் என்ன அப்படின்னா கோகுல பிரேம. கோகுல பிரேமையின் இருப்பிடம். இந்த குணமும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணம். கோகுல இதை நம்ம அதிகமா விவாதிக்க வேண்டியது. இந்த குணம் வந்து நமக்கு ஒரு அளவுக்கு மேலே இப்ப டைம் கால அவகாசம் இல்லை. டக்குன்னு பிரபு முடிக்க சொல்லிட்டாரு, அதனால முடிக்கிறோம். இது கோகுல பிரேமை. அங்க இருக்கக்கூடிய கோலோகத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரேமைக்கும் இவர்கள் தான் மூல இருப்பிடம் சொல்லப்படுது. இப்ப கோலோகத்துல பிரேமையை அடிப்படையா வைத்துதான் அந்த லோகமே வந்து இருக்கு. அப்ப அந்த பிரேமைக்கு மூல காரணமே ராதை தான். அதனாலதான் இந்த குணம் 20வது குணமா கோகுல பிரேமை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 21வது குணம் வந்து பெரியவர்களிடம் எப்பொழுதும் பாசம் கொண்டவள். இந்த குணத்தை நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த குணம் ராதை கிட்ட ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. என்ன குணம் அப்படின்னா குரு ஸ்நேகன்னு சொல்லப்படுது. என்ன குரு ஸ்நேக அப்படின்னா பெரியவர்கள், பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள், ஆச்சாரியர்கள், பக்தர்கள், பெரிய பெரிய நபர்களுக்கு வந்து தகுதியில உயர்ந்த பக்தர்களுக்கு வந்து மரியாதை அளிப்பதில வந்து ராதையை போல ஒரு நபர் வந்து கிடையாது. அதனாலதான் இந்த கதை வந்து சொல்லப்படுது புராணங்கள்ல. இந்த கதை வந்து எதுல இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பத்ம புராணத்துலதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் தேடி பாருங்க. துர்வாசர் ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு போவார். அப்ப அவருக்கு வந்து உணவு வந்து சமைச்சு அவரை வந்து திருப்தி செய்து விடுவார். பொதுவா துர்வாசருக்கு சேவை செய்து என்பது வந்து அது ஒரு நடவாத ஒரு காரியம். உண்மையிலேயே ரொம்ப பணிவு மனப்பான்மையும் சேவை மனப்பான்மையும் ரொம்ப பொறுமையும் இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் துர்வாசரை போன்ற ஒரு முனிவருக்கு வந்து சேவையை வந்து ஆற்ற முடியும். நம்மை போன்ற நபர்கள்லாம் ஒரு நிமிஷத்துல சாபத்தை வந்து வாங்கிட்டு வந்துரும். ஒரே ஒரு நிமிஷம் தான். துர்வாசர் புடி சாபத்தை நாய பிற பன்றிய பிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், நம்மளுடைய அகங்கார எண்ணத்து நம்முடைய மனப்பான்மைக்கெல்லாம் நம்மளாம் வந்து துர்வாசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாபத்தை வாரி வழங்கிடுவார். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் பொறுமை வந்து இருக்கு, சேவை மனப்பான்மை வந்து இருக்கு. துர்வாசரையே திருப்தி செய்திருக்கிறார் ராதை. ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு வரக்குள்ள அவருக்கு வந்து அன்னம் சமைத்து நல்லா அவருக்கு வந்து சேவையை வந்து ஆற்றியிருக்கிறார். துர்வாசருக்கு வந்து ஒரே சந்தோஷம். அப்போ அவர் வந்து ஒரு வரம் வந்து கொடுத்திருக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க.
இந்த குணம் கண்டிப்பா, இந்த குணமும் கண்டிப்பா வந்து ராதைக்கு மட்டுமே உரிதான ஒரு குணம். துர்வாசர் வந்து என்ன வரத்த குடுக்குறாரு அப்படின்னா, "நீ உண்மையிலேயே ஒரு அன்னபூரணி. நீ இந்த அளவிற்கு எனக்கு வந்து உன்னுடைய சேவையால நான் திருப்தி அடைந்தேன்." அவருதான் இந்த வரத்த வந்து குடுக்குறாரு. ஒரு தடவ சமைச்ச பதார்த்தத்த மறு தடவ வந்து யாரு சமைக்கிறது இல்ல அப்படின்னா, ராதை வந்து சமைக்கிறது இல்ல. இப்ப நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சோம் அப்படின்னா, லோகத்துல பார்க்கலாம். சில பேருக்கு வந்து வெண்டைக்காய் பச்சடி புடிச்சது அப்படின்னா, வெண்டைக்காய் பச்சடி மட்டும் தான் செய்வாங்க. "ஏன் சுவாமி அதுல ஒரு காரக்குழம்பு வைக்கலாமே, புளிக்குழம்பு வைக்கலாமே, அல்லது அதுல ஒரு பகோடா போடலாமே, அல்லது ஒரு பொரியல் வஞ்சனம் செய்யலாமே" அப்படின்னா, "இல்ல, இல்ல எங்களுக்கு பச்சடி பிடிக்கும். அதனால பச்சடி தான் செய்வோம்." அப்போ ஒரு பதார்த்தத்த வந்து நானே பார்த்திருக்கேன். சில பேர் எங்க சொந்த நெறைய இடக்கும் போறோம் இல்லையா பக்தர்கள். ஒரு காய்கறிய ஒரு தடவ ஒரே விதத்துல தான் சமைப்பாங்க. அத வேறொரு விதங்கள்ல சமைக்கவே தெரியாது. அப்படியே சமைச்சாலும் ஒரு 4, 5 விதங்கள் தான் நம்ம கற்றிருப்போம். திரும்ப சமைச்சதையே திரும்ப போன வாரம் இந்த குழம்பு வச்சோம். திரும்ப அதே பதார்த்தம் தான் திருவாராதனத்துக்கு வந்து திரும்ப நெய்வேத்தியத்துக்கு பகவானுக்கு வைப்போம். ஆனா இதை போன்ற குணம் வந்து ராதைக்கு கிடையவே கிடையாது. ராதைக்கு மட்டுமே உரிதான குணம் என்னது அப்படின்னா, ஒரு தடவ ஒரு பதார்த்தத்த ஒரு விதத்துல செய்துட்டாங்க அப்படின்னா, அத மறு தடவ அத செய்யறதே கிடையாதாம் ஆன்மீக உலகத்துல. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குணம் ராதைக்கு மட்டுமே உரிதான குணம். கண்டிப்பா இது ஏன் இந்த குணம்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவர் லக்ஷ்மி, ஆதி லக்ஷ்மி அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தடவ சமைச்ச பதார்த்தத்த இன்னொரு தடவ நம்மளால வந்து சமைக்க முடியாத அளவிற்கு நமக்கு என்ன வேணும்? அந்த அளவிற்கு ஞானம் வந்து வேணும். அப்ப சாமானிய ஜீவன்கள் வந்து இந்த குணத்த வந்து வெளிப்படுத்த முடியாது. இப்ப நமக்கு ஏன் இந்த குணத்த வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஏன் அறிவ குடுக்கல? கண்டிப்பா இஸ்கான் மாதாஜிகள் பிகேம் எ டெவலப் தட் குவாலிட்டி ஆக்சுவலி. சும்மா அதே ரவா உருண்டைங்க நம்ம இஸ்கான்லயே பார்க்கலாம். பகவானுக்கு மங்கள் போகு செய்யணும்னா வந்து இந்த ரவா உருண்டை, அதே ரவா உருண்டை, அதே வந்து அந்த இந்த உருண்டை, சோளப்பொரி உருண்டை, இதையே தான் செய்றாங்க. நானு புதுசா மாத்தி யோசிங்கம்மான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு சொல்லியாச்சு பக்தர்கள்ட்ட. அதே ஒரே ஐட்டம் தான் கேசரி. இப்ப காலையில 5:30 மணிக்கு பகவானுக்கு நெய்வேத்தியம் வைப்போம். ஒண்ணு கேசரி இல்லன்னா லட்டு. இத தான் செய்வாங்க. வேற எதையும் செய்ய மாட்டாங்க. இல்லன்னா ஸ்வீட் ரைஸ் அவ்வளோதான். வேற எதையும் செய்யல. ஏன்னா ஞானம் நமக்கு விருப்பமே கிடையாது. என்னத்துக்கு நம்ம போட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்க்கலாம். பகவானுடைய அவர சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பா பெண் பக்தைகளா இருக்கிறோம். அதுக்காக பெண் பக்தைகள் தான் சமைக்கணும்ன்றது கிடையாது. அடியேனுக்கு கூட நல்ல ஓரளவுக்கு சமைப்பேன். ஓகேங்களா? பெண் பக்தி அளவுக்கு சமைக்க மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு 25 வகைகள்ல வந்து குழம்புகள் வந்து வைக்க தெரியும். ஒரு 30 வகைகள்ல பொரியல்கள், அவியல்கள் எல்லாமே வந்து தெரியும். ஸ்வீட் வகைகள் கொஞ்சம் தெரியும். ஓகே. சாத வகைகள்ல வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே செய்ய தெரியும். புரியுதுங்களா? இந்த குணத்த வந்து வளர்க்கணும். தட் இஸ் த டியூட்டி. இது வந்து நம்முடைய கடமை. பக்தினா ஏதோ வந்து சும்மா பட்டைய நாமத்தையே போட்டுக்கிட்டு, துளசி மாலைய போட்டுக்கிட்டு, அப்படியே வந்து காலத்த வந்து விரயம் செய்வது கிடையாது. இந்த குணங்கள் எல்லாமே பகவானுடைய சேவைக்கு நம்ம வளர்த்தே ஆகணும். இப்ப ராதையை பார்க்கலாம். ஒரு தடவ சமைத்த பதார்த்தத்தை வந்து மறு தடவ அவங்க செய்யறது கிடையாது. ஏன் உனக்கோ, எனக்கோ, நமக்கோ இந்த குணத்த வந்து இந்த ஞானத்த நமக்கு குடுக்கப்படல? என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, நீ விருப்பப்படவே இல்ல. அதான் விஷயங்க. நம்ம விருப்பப்படவே இல்லையே இன்னும். பகவானுக்கு விதவிதமா சமைச்சு போடணும்னு கூடிய அந்த விருப்பங்கள் வந்து அதான் சொல்லப்படுது. தீவிரேன பக்தி யோகேன. அந்த விருப்பம் வந்து கண்டிப்பா இருக்கணும் நமக்கு. பக்தியில பல விதங்கள்ல பகவானுக்கு வந்து நாம சேவை செய்யணும் அப்படின்னு கூடிய விருப்பம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. மாதவ் கையை தூக்கி இருக்காரு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அதாவது ராதை வந்து ஒரு முறை சமைச்ச பதார்த்தத்தை மீண்டும் சமைக்க மாட்டாங்க. யா அதுக்கு ஜட உலகத்திலே நம்ம நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம். கேக்குது இல்லையா நான் பேசுறது? சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குது இல்லையா? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. நம்முடைய விவசாய பண்ணையிலே இப்போ நம்ம வந்து 1000 வகையான காய்கறிகளை வந்து உற்பத்தி செஞ்சிட்டோம். அடுத்தது இதைதான் சொல்ல வந்து நீங்களே சொல்லுங்க. இன்னும் எதிர்காலத்துல நம்ம வந்து 4000, 5000 வெஜிடபிள் ரூட்ஸ், அதாவது கிழங்குகள், காய்கள், கனிகள் இதெல்லாம் உற்பத்தி செய்ய போறோம். அந்த கணக்குல பார்க்கும்போது இந்த உலகத்துல எவ்வளவோ சைவ உணவுகள், தாவர உணவுகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில சமைக்கும் போது ஒரு முறை சமைச்ச பதார்த்தத்தை நம்ம வந்து 10 வருஷம் கழிச்சு தான் திரும்ப பார்க்க முடியும். அந்த மாதிரி எண்ணிக்கையில இருக்கு. இப்போ இன்னும் பழைய யுகத்துல பார்க்கும்போது ஏராளமான பதார்த்தங்கள் உலகத்துல வந்து இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நிரூபணமாவே நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. அப்போ அடுத்த அததான் சொல்ல வந்தேன்.
நிறைய காய்கறிகள் பதார்த்தங்களை வந்து கலியுகத்துல வந்து பூமாதேவி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னுள் வந்து மறைச்சிட்டாங்க. இப்ப மட்டும் மறைக்கல, பழைய யுகங்கள்லேயே கிருத யுகத்திலேயே ஒரு தடவை பிருது மகாராஜான்னு ஒரு அரசர் இருந்திருக்கார். பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். அதுக்குதான் பாகவதத்தை நல்லா படிக்கணும், நல்ல புரிந்த பக்தர்கள்ட்ட வந்து வகுப்புகள் வந்து கேட்கணும். 4வது ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா பிருது மகாராஜா வந்து பூமாதேவியை துரத்திக்கிட்டு போவார். ஏன் அப்படின்னா பூமாதேவி போதுமான அளவுக்கு விதைகளை வந்து கொடுக்க மாட்டாங்க. உடனே இவருக்கு வந்து கோபமுடைய நபரா மாறி பகவான் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா சக்தி ஆவேச அவதாரம் பிருது மகாராஜா வில்லை அம்பி எடுத்துக்கிட்டு பசு உருவத்துல இருக்கக்கூடிய பூமாதேவியை கொல்றதுக்காக துரத்திட்டு போவார். அதுக்கப்புறம் பயத்துல வந்து நான் ஏன் விதைகளை கொடுக்கல அப்படின்றத வந்து காரணத்தை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிருது மகாராஜா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விதைகளை வந்து திரும்பவும் வாங்கி தன்னுடைய பிரஜைகளுக்கு வந்து கொடுப்பார். இது வந்து அந்த 4வது ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய கதை வரலாறு. அப்போ கலியுகத்துல நம்மை போன்ற ஜீவராசிகள், இப்ப இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து ஏன் பல விதைகளை வந்து பூமாதேவி கொடுக்கறது இல்லை அப்படின்னா காரணம் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா விருப்பம் வந்து கிடையாது முதல்ல. அதுதான் முக்கியம். பகவான் வந்து எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. ஜட படைப்பிலேயே இவ்வளவு பதார்த்தங்களை வந்து படைச்சிருக்கிறார். விதைகளை பிரம்மா கிட்ட வந்து கொடுத்திருக்கிறார். எவ்வளவு காய்கறிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரபுகிட்ட நான் பேசக்குள்ள தெரியுது. வெண்டைக்காவை எத்தனையோ வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார். இப்ப நாளைக்கு கூட எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஏன் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அதை சாப்பிடணும்னு கூடிய விருப்பமும் நம்ம கிட்ட இல்ல. ஒரு அளவிற்கு மேல நம்மளால அந்த பதார்த்தங்களை செய்யணும் அப்படின்னு கூடிய ஞானமும் நம்ம கிட்ட வந்து இல்ல. அப்ப இந்த இரண்டுமே யார் கொடுக்கணும் அப்படின்னா பகவான் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். எனவே இது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். இதோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த ராதையுடைய குணம் கண்டிப்பாக வந்து என்ன குணம் அப்படின்னா குரு ஸ்நேகா. குரு இந்த துர்வாசரை போன்ற ஆச்சாரியர்களுக்கு குருக்களுக்கு வந்து மிக அவரை போன்ற ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நபர். துர்வாசரை போன்ற ஒரு ரிஷிகள் முனிவர்கள் அவருக்கெல்லாம் சேவை செய்யறதுல ரொம்ப சாமர்த்தியம் வந்து வேணும். இப்ப ராதை வந்து அவருக்கும் சேவை செய்து அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பணிவு அடக்கமும் பொறுமையும் புத்திசாலித்தனமும் உடைய நபர்களா ராதை வந்து இருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து நாம இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப ஒரு தடவை சமைச்ச பதார்த்தத்தை மறு தடவை அவர்கள் சமைப்பது கிடையாது. இது வந்து ஒரு குணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது 22வது குணம் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப 23வது குணம் நான் ஏற்கனவே இந்த குணத்தை வந்து நல்லா விளக்கிட்டேன் உங்களுக்கு. 23வது குணம் என்ன குணம் அப்படின்னா தனது சகிகளின் அன்பிற்கு வசப்பட்டவள். தனது சகிகளின் அன்பிற்கு போன குணம் குரு ஸ்நேக. பெரியவர்களுக்கு பாசம் கொண்டவள், பெரியவர்களிடம் ரொம்ப பாசம் கொண்டவள், மரியாதை கொண்டவள். அடுத்தது 23வது குணம் சகி பிரணயிதா வசக. சகி பிரணயிதா வசக. தனது சகிகளின் பிரேமையில் வசப்பட்டவள். கூட இருக்கக்கூடிய சக கோபிகள், கோடிக்கணக்கான கோபிகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. முதல்ல 8 வகையான கோபிகள், அடுத்தது அந்த 8 வகையான முதன்மை கோபிகள், பிரின்சிபல் கோபிஸ். அவர்கள் ஒவ்வொருத்தர் கீழையும் கோடிக்கணக்கான பத்மம் கணக்கான கோபிகள் வந்து சேவையை வந்து செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க படிக்கக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது. ஆனா எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையாவது நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். கிருஷ்ண கணோஸ்த தீபிகான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. ரூபகோசாமி வந்து எழுதியிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண கணோத்சவ தீபிகா. அந்த கிரந்தத்துல வந்து கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்துல எந்தெந்த வகையான கோபியர்கள் கோபர்கள் நித்திய பார்ஷதங்களோட அவர்கள் எப்படி இருப்பாங்க, எந்த உடையை வந்து அணிந்திருப்பார்கள், அவர்கள் எப்படி பேசுவாங்க, அவர்களுடைய பாவனை என்ன, அவர்கள் எந்த நிலையில எந்த பாவனையோட பிரேமையோட கிருஷ்ணருக்கு வந்து சேவையை வந்து ஆற்றுகின்றார்கள், 5 வகையான ரசங்கள்ல உள்ள பக்தர்களை பத்தியும் அந்த அவர்களுடைய நித்திய தலத்தை பற்றியும் அவர்கள் நித்தியமாவே ஆன்மீகத்துல எந்த வயது உடைய நபர்களா இருப்பாங்கன்றத பத்தியும் அந்த கிரந்தத்துல வந்து ரொம்ப தெளிவான முறையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க அதை எதிர்காலத்துல பகவத்கீதை, பாகவதம், சைதன்ய சரிதாமிர்தம், இந்த பிரபுபாருடைய மத்த பக்தி ரசாமுத சிந்து, இந்த உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கடைசியா அதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா இந்த கிரந்தங்கள் எல்லாம் நீங்க வந்து எதிர்காலத்துல படிக்கலாம். அதற்கு முன்னாடியே அந்த கிரந்தங்கள் எல்லாம் நீங்க வந்து படிக்க கூடாது. ஓகேங்களா? இது அடியனுடைய ஒரு விண்ணப்பம். அடுத்தது 23வது குணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சகி பிராணயுதா வசக. அங்க இருக்கக்கூடிய தனது சகிகள் கோபிகள் வந்து கோபியர்கள்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப அன்பான முறையில பிரேமை வசப்படக்கூடிய அவர்களுடைய அது வந்து 23வது குணம். ஓகேவா? இது நம்ம எதிர்காலத்துல அதிகமா விவாதிக்கலாம். டைம் இல்லை, கால அவகாசம் நம்ம சிம்பிளா பார்த்தலாம். 24வது குணம் கோபியர்களில் முதன்மையானவள். இந்த குணம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும்.
முக்கியக அப்படின்னா கோபியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிருஷ்ணபிரியா அவலி, கிருஷ்ணபிரியா அவலி, இது வந்து 24வது குணம், நோட் பண்ணிக்கிடுங்க. கிருஷ்ணபிரியா அவலி முக்கியக, கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, முக்கியக, அதுல முதன்மையானவள் யாரு அப்படின்னா ராதை 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 அப்படின்னு சொல்றது. கோபியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 16 சகிகள் உள்ள கூட்டங்கள் வந்து இருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரு கீழே வந்து கோடிக்கணக்கான பத்ம கணக்கான கோபியர்கள் வந்து இருக்காங்க பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா 32 சகிகள் உள்ள கோஷ்டிகள் வந்து இருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரு கீழே வந்து கோடிக்கணக்கான கோபிகைகள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா, யமுனா, இவர்கள் ஒவ்வொருத்தரு கீழையும் கோடிக்கணக்கான கோபிகள் வந்து அங்க பகவானுக்கு வந்து சேவையை வந்து செய்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த கோடிக்கணக்கான கோபிகளுக்கு கீழே நாம ஒரு கோபியாவை எதிர்காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா? அதுக்காக தான் இந்த சம்பிரதாயத்தை வந்து இந்த சம்பிரதாயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கோபிகள்ல கோடிக்கணக்கான பத்ம கணக்கான கோபிகள் சமூகங்கள் வந்து இருக்கலாம் ஆன்மீக உலகத்துல. 5 விதமான வகைகள் உள்ள கோபிகள் வந்து இருக்கிறத பத்தி அந்த அந்த கிரந்தத்துல வந்து சொல்லப்படுது. அது என்ன 5 வகையான கோபிகள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கக்குள்ள ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். இந்த ஒரு குணம் தான் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சு, சேவை முடிஞ்சது அப்படின்னு. அந்த 5 விதமான வகை கோபிகள் ஒரு நிமிஷம். அது அந்த 5 வகையான ஹரே கிருஷ்ணா. முதல் வகைகள் வந்து சகிகள், 2வது வகை வந்து நித்திய சகிகள், 3வது வகை வந்து பிராண சகிகள். ஓகே, முதல்ல சொல்றேன். முதல்ல சகிகள், முதல் வகை கோபியர்கள். 2வது வகை வந்து நித்திய சகிகள். 3வது வகை வந்து பிராண சகிகள். 4வது வகைகள் வந்து பிரிய சகிகள். 5வது வகை வந்து பரம பிரேஷ்ட சகிகள். இந்த 5 பிரிவுகள்ல வந்து இருக்கக்கூடிய கோபியர்கள் இவங்க எல்லோருமே. இதுல இந்த பரம பிரேஷ்ட சகிகள் வந்து 8 பேர். அந்த 8 பேரை மட்டும்தான், இவர்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள், பரம சிரேஷ்ட சகிகள். மற்றவங்க எல்லாருமே 2வது 3வது ஸ்தானத்துல வருவாங்க. அப்ப இவ்வளவு கோபிகள் அங்க இருந்தாலும் இவர்கள் எல்லோரை விட கிருஷ்ண பிரியா அவலி, கிருஷ்ணருக்கு எல்லா கோபிகளும் பிரியமானவர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே பிரேமை வந்து எல்லை இல்லாம இருக்கு. இருந்தாலும் இந்த கோபியர்கள்ல முதன்மையானவள் யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அவருடைய பிரேமைக்கு கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கட்டுப்படுகின்றார் அப்படின்றது 24வது குணம். கடைசியா அடியன் வந்து நேற்று சொன்னேன், இந்த எல்லா குணத்தை விட இந்த 24 குணம் இருக்கிறதுனாலதான் இந்த 25வது குணம் வந்து ராதை கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுவும் வந்து மற்ற கோபியர்கள்ட்ட வந்து ஓரளவிற்கு தான் இருக்கின்றது. ஆனா ராதை கிட்ட இது முழுமையான முறையில வந்து இருக்கு. இந்த குணம் வந்து முக்கியமா வந்து இன்டு மார்க் போட்டுக்கோங்க. என்ன குணம் அப்படின்னா ஆர்ஷவ கேசவக, ஆர்ஷவ கேசவக அப்படின்னா கிருஷ்ணரை எப்பொழுதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர். இந்த குணத்தை வந்து நாம இப்ப பேச முடியாது. ஏன்னா இந்த குணத்தை சொல்லிதான் என்ன நம்ம வந்து பூர்த்தி வந்து பண்ண வேண்டியிருக்கு. உடனடியா அதை வந்து பூர்த்தி வந்து அதை அப்படியே சாமானியமா முடிச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. நாளைக்கு காலையிலயோ இல்லது வந்து நாளைக்கு சாயங்காலம் அடியனுக்கு பக்தி வைபவ் எக்ஸாம் இருக்கு, எனக்கும் மாதவ் பிரபுக்கும். அதனால காலையில ஒரு மணி நேரம் டைம் இருந்ததுன்னா இந்த குணத்தை வந்து பேசி இந்த குணங்கள் வந்து எப்படி வந்து கட்டுப்படுகின்றார் கிருஷ்ணர், இந்த குணம் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால பகவான் வந்து எப்படி வந்து அவர்களுக்கு வந்து கட்டுப்படுகின்றார் அப்படின்றத வந்து நம்ம வந்து நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். யாரும் தவறா எடுத்துக்கிட்டாதீங்க, என்ன 3வது நாளும் வந்து இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லை. இதை நான் சுருக்கமா சொல்லியே 1 மணி நேரம் இன்னைக்கு போயிடுச்சு, 1.5 மணி நேரம். அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு டைமிங் வந்து நீங்க சொல்லுங்க மாதவ் பிரபுட்ட. அந்த டைமிங்ல இந்த 25வது குணத்தை சொல்லி நாம வந்து பூர்த்தி வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ராதா மாதவ கி ஜெய், ஸ்ரீ ராதா ஷியாம சுந்தர கி ஜெய், பிரபுபாத கி ஜெய், சைதன்ய மகாபிரபு கி ஜெய். ஓகே, இவ்வளவு பொறுமை காத்து நீங்க இந்த 9:30 வரைக்கும் நீங்க
கேட்டதற்கு அடியேன் வந்து உங்களுக்கு முதற்கண் நன்றியை வந்து சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நாங்களும் நன்றி சொல்றோம். அறிவிப்பு மட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, நான் சொல்றது கேளுங்க. அறிவிப்பு மட்டும். நன்றி பிரபுஜி, 2 பேருக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. நாளை நன்றி பிரபு. ஹரே நாளை காலை 11 மணிக்கு பக்தி ரசாமிர்த சிந்து வகுப்பு இருக்கும். ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? ஓகே பிரபுஜி. நாளை காலையில 11 மணிக்கு பக்தி ரசாமிர்த சிந்து, சாயங்காலம் பகவத்கீதையை நாம நிறைவு செய்ய போறோம். கடைசி சில ஸ்லோகங்கள் மட்டும் இருக்கு. திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வந்து தினமும் ராமாயணம் உபன்யாசம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய், புதன், வெள்ளி நாட்கள்ல வேறு வேறு தலைப்புகள்ல உபன்யாசம் இருக்கும். வெள்ளிக்கிழமை பக்தி ரசாமிர்த சிந்து, புதன்கிழமை 4000 திவ்ய பிரபந்தம், அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம். இந்த மாதிரி வேறுபட்ட தலைப்புகள்ல வேறு வேறு உபன்யாசங்கள் இருக்கு. எல்லா பக்தர்களும் கேட்டு பலனடையுமாறு வேண்டிக் கொள். மாதவ பிரபு, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த கொஞ்சம் சொச்சம் இருக்கு, இத எப்போ அடியனுக்கு வாய்ப்பு இருக்கோ? நாளைக்கு வேணா பேசலாம். 12 மணிக்கு பேசலாம். சரியா? 12 மணிக்கா? 11:30 மணிக்கு பேசலாம். நீங்க 11:30 மணிக்கு 11 மணில இருந்து 11:30 வரைக்கும் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க சரியா? ஓகே ஓகே, எல்லாரும் வந்துருங்க அவசியம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு இந்த 2 நாட்கள் கொடுத்த வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. சரியா? ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய். வாஞ்சா கல்பதருபேஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhuji, thank you Prabhuji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Thank you, Prabhu. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.